بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலும் தமிழகத்திற்கு வெளியே முஸ்லிம்கள் வாழக்கூடிய உலகின் பல பகுதிகளிலும் நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மத்தியில் ஒரு தவறான புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை களைவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்களாகிய நீங்கள் திருக்குரானை படித்து நபிகள் நாயகம் அவங்களுடைய போதனையை வாசித்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பினை நீங்கள் பெறவில்லை. முஸ்லிம்களை பார்க்கிறீர்கள், முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறீர்கள், முஸ்லிம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் என்ன எழுதுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக பல சந்தேகங்கள், இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் பல சந்தேகங்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது. வெறுப்பு கூட இருக்கிறது, அதிருப்தி கூட இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் களைந்து கொள்வதாக இருந்தால், நீங்கள் வாய்விட்டு அந்த சந்தேகங்களை கேட்டு அதற்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய பதிலை அறிந்து கொண்டால் அந்த கசப்பு நீங்கிவிடும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ இறைவனை கடவுளை வழிபடுகிற ஒரு முறை இருக்கிறது. முஸ்லீம்களுடைய வழிபாட்டு முறை மற்றவங்களுடைய வழிபாட்டு முறையிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். இது உங்களுக்கு வியப்பாக இருக்கும், அல்லது ஏன் இப்படி செய்கிறார் என்று குழப்பமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் முன்னால் வைத்து முஸ்லீம்கள் வணங்க மாட்டார்கள். ஒன்றுமில்லாத ஒரு இடத்தில் நின்று கொண்டு தான் அவர்கள் கடவுளை வணங்குகிறார்கள். முஸ்லீம் அல்லாத மக்கள் கோவிலுக்கும் போவார்கள், சர்ச்சைக்கும் போவார்கள், தர்காவுக்கும் போவார்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறு வழிபாட்டு தலங்களுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. கேட்குறதுக்கு தயக்கமாக இருந்தாலும், மனம் சங்கடப்படுவார்கள் என்பதற்காக கேட்க தயக்கமாக இருந்தாலும், ஏன் இப்படி இவங்க இருக்கிறாங்க என்று உங்களுக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி கோயில்களில் ஆண்கள் பெண்கள்லாம் போய் வழிபாடு நடத்துகிறாங்க, சர்ச்சுகள் அப்படி நடத்துகிறாங்க. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஆண்கள் மாத்திரம்தான் போய் கொண்டிருக்கிறார்கள், பெரும்பாலும் பெண்கள் அதுக்கு போவதில்லையே. அதுக்கு என்ன காரணம்? முஸ்லீம்களே தடுக்கிறாங்களா, அது அவங்களா வர்றது இல்லையா? அதற்குரிய காரணம் ஏன் இப்படி செய்கிறாங்க? இப்படியான ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி முஸ்லீம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அரபு மொழியில் பாங்கு சொல்கிறாங்க. அவங்க பெயர்களை கூட அரபு மொழியில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்மெல்லாம் நம்ம தாய்மொழியில் வைத்திருக்கும் பொழுது முஸ்லீம்கள் மாத்திரம் இப்படி வேறு மொழியில் வைக்கிறாங்களே
ஏன் இவங்க ஒரு அந்நியப்பட்டு போகிறாங்க என்ற மாதிரியான சந்தேகம் சிலருக்கு வரலாம். அதே போல் பெண்கள் சம்பந்தமாக மற்ற சமுதாயத்தில் உள்ள பெண்களிலிருந்து முஸ்லீம் பெண்கள் பல வகையில் வேறுபட்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. உடையில் அவங்க வேறுபட்டிருக்கிறார்கள், பழக்க வழக்கங்களில் வேறுபட்டிருக்கிறார்கள். அதே போல் அவங்க குடும்ப விஷயங்களில் விவாகரத்து, ஜீவனாம்சம், அப்படி பல விஷயங்கள், பலதார மனம், நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆம்பளை எல்லாம். இப்படியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் கூட முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட இருக்கிறது. ஏன் இந்த முஸ்லீம்கள் மாத்திரம் இப்படி ஒரு வித்தியாசமாக போகிறாங்க என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். அதே போல் இந்த ஊடகங்களால் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் குண்டு வைப்பவர்கள் என்றும் ஒரு விதமான ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்கும் பொழுது, சினிமாக்கள் வாயிலாக உண்டாக்கும் பொழுது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து முஸ்லீம் என்றாலே அவன் ஒரு பயங்கரவாதி, அவன் ஒரு தீவிரவாதிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சமீப காலமாக 10-20 ஆண்டு காலமாக இது ஆழமாக பதிந்திருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கும். ஏன் இப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க? முஸ்லீம்கள் நாட்டில் மாத்திரம் சண்டை நடக்கிறது, முஸ்லீம்கள் மாத்திரம் அடித்துக் கொள்கிறார்கள், முஸ்லீம்கள் மாத்திரம் யுத்தம் செய்து கொள்கிறார்கள், அவங்க ஏன் கொண்டு வைக்கிறார்கள், இப்படியான ஒரு சந்தேகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் ஓப்பனாக கேட்குறது இந்த வாய்ப்பு. என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை நீங்கள் கேட்டு என்ன செய்யலாம், இஸ்லாம் அதுக்கு என்ன சொல்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் ஒன்று, இஸ்லாம் சொல்லாமல் முஸ்லீம்கள் தப்பாக நடந்ததாக இருக்கும். அப்படி இருந்தால் அது உங்களுக்கு விளக்குவோம், இது முஸ்லீம்கள் வழங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று விளக்குவோம். அல்லது இஸ்லாம் சொன்ன விஷயமாகத்தான் இருக்கு, நீங்கள் அதனுடைய நியாயங்களை விளங்காமல் இருக்கிறீங்க, என்னென்ன காரணம் அதில் இருக்கிறது என்று அதனுடைய சட்டங்கள் என்ன செய்வோம், விளக்குவோம். இந்த மாதிரியான அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம்ங்கிற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. நிகழ்ச்சி போன அன்பார்ந்த எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இஸ்லாமியர்களுக்குன்னு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒட்டகம் வெட்டுறதுக்கான இந்த இப்போ கோர்ட்டில் சர்ச்சையாக பத்திரிகையில் காவிரி பிரச்சனை மாதிரி அதுவும் பிரச்சனையாக தெரிஞ்சது. அங்கே அந்த பகுதியில் ஒட்டகம் ஒரு உணவாக இருந்ததுனால அதை குர்பானி கொடுத்தாங்க. நம்மளுடைய உணவு நான் சின்ன போதுலேருந்து பார்த்தது ஆடை குர்பானி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயமாக நம்ம ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும், அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற்று கோர்ட்டில் போய் அதை போராடி பெறணுமா என்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் இருக்குது. சரி, அதாவது ஹஜ்ஜி பெருநாள், பக்ரீத் பெருநாளில் முஸ்லீம்கள் ஆடு மாடு இவற்றை இறைவனுக்காக பலியிட்டு அதன் மாமிசங்களை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவார்கள். சமீப காலமாக இந்த ஒட்டகத்தையும் பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு அதையும் மறுத்து பலியிட்டு அந்த மாமிசத்தை வழங்குகிற வழக்கம் ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்குது. ஐயா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இது அரபு நாட்டில் ஒட்டகம் ஒரு உணவாக இருக்கிறது, அவங்க கொடுக்கறது சரி. நம்ம பகுதிகளில் ஒட்டகங்கிறது ஒரு உணவுப் பொருளாக இல்லை, அது அங்கேருந்து கொண்டு கொடுக்குறீங்க. நீதிமன்றமே தடுக்குது. தடுத்தா ஆடு மாடு கொடுத்துட்டு போகாமல் அதுக்கு ஃபைட் பண்ணி போராடி அதை கொடுக்கணுங்கிற அளவில் ஏன் அப்படி வரணும் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. முதல் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், ஒட்டகத்தை தான் நாங்கள் கொடுக்கணுங்கிற எந்த ஒரு சட்டம் கிடையாது இஸ்லாத்தில். இந்த பக்ரீத் ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கு 3 பிராணிகளை தான் கொடுக்கணும், ஆடு மாடு ஒட்டகம். வேறு பிராணிகளை அந்த பலியிடல் பட்டியலில் வரல. அந்த 3இல் ஒன்றாக ஒட்டகம் இருக்கும் பொழுது அதை விரும்புகிறவங்க அதை கொடுப்பாங்க, விரும்பாதவங்க ஆடு மாடை கொடுத்துருவாங்க. ஒட்டகத்தினுடைய மாமிசம் கூட அவ்வளவு சுவையாக இந்த ஆடு மாடு மாதிரியான ஒரு ருசியாக இருக்காது. ஆனால் அது அவங்க மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் எப்படி அதை தீர்ப்பளிக்கணும் என்று கேட்டால், நம்ம நாட்டில் அதுக்கு சட்டம் வச்சுருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் தீர்ப்பு அளிக்க வேண்டும். சட்டத்துக்கு விரோதமாக தீர்ப்பளித்தார்களே ஆனால் அப்போ இன்றைக்கி ஒட்டகத்துக்கு சொல்கிற மாதிரி நாளைக்கு மாட்டுக்கு சொல்லுவாங்க, அதுவும் சும்மா இருந்தோம்னு சொன்னால் ஆட்டுக்கு சொல்லுவாங்க.
அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை முதல்ல கட்டுப்படக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருப்பார்கள். ஆனால் நீதிபதியுடைய ஹைகோர்ட் நீதிபதியுடைய தீர்ப்பு வந்து சட்ட விரோதமான தீர்ப்பு அப்படின்னு நான் சொல்லவில்லை. முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்ஜ் அவர்கள் இந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்ட விரோதமான தீர்ப்பு. அவர் பெரிய கரை கண்ட ஒரு சட்ட வல்லுனர், அவரே சொல்றாரு. அது என்ன சட்ட விரோதம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பிராணிகள் உணவு பட்டியல் ஒன்று இருக்கிறது. என்னென்ன பிராணிகளை உணவாக உட்கொள்ளலாம் அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். ஒரு மாநிலத்தில் ஒட்டகம் சேர்த்துருப்பான், ஒரு மாநிலத்தில் ஒட்டகம் அந்த லிஸ்ட்டில் இருக்காது. உணவுகளாக உட்கொள்ளக்கூடியவை என்று ஒரு பட்டியலை இந்திய அரசாங்கம் வெளியிடுகிறது. அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டியலில் ஒட்டகம் இல்லை. நீதிபதி சொல்கிற காரணம், தமிழ்நாட்டில் உணவு பட்டியல்னு இருக்கா இல்லையா, அந்த உணவு பட்டியலில் ஆடு சேர்த்துருக்குறாங்க, மாடு சேர்த்துருக்குறாங்க, பன்றி கூட சேர்த்துருக்குறாங்க, அது மாதிரி பறவைகள் மிருகங்கள் பட்டியல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியலில் ஒட்டகமும் ஒன்று என்று குறிப்பிடப்படவில்லை. அப்போ உணவு பட்டியலில் ஒட்டகம் வராத காரணத்தினால் ஒட்டகம் அறுக்காது அப்படின்னு நீதிபதி சொல்கிறார். நீதிபதி என்பவர் சட்டத்தை நன்கு விளங்கியவராக இருக்கணும், சட்டத்தை நன்கு புரிந்தவராக இருக்கணும். உணவு பட்டியல்ங்கிறது இருக்குல்ல, அது வியாபாரத்துக்கு உள்ள ஒரு பட்டியல். ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவர் சாப்பிடுவதற்கு நாயை கூட பட்டியலில் இல்லை, விரும்பினா அவர் சாப்பிட்டுக்கலாம். அதை எந்த சட்டமும் கேட்க முடியாது. காக்கா குருவிலாம் வந்து அந்த பட்டியலில் இல்லை. அப்போ குறவர்களுங்கிறவங்க என்ன செய்ய, நிறைய குறவர்கள்லாம் அந்த காக்கையை சுட்டு சாப்பிடுவாங்க. எப்படி நீ சாப்பிட்றன்னு கேட்க முடியுமாட்டா முடியாது. ஏன், உணவு பட்டியலில் இல்லாட்டான்னு அவன் சொந்த தேவைக்கு சாப்பிட்றான். வியாபாரம் பண்ணும் பொழுது நீ வந்து இதை தவிர மற்றதை வந்து கசாப்பு கடை வச்சு விற்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒட்டகம் இந்த உணவு பட்டியலில் இல்லை என்று சொன்னால் இங்கே ஒட்டகக்கறி கிடைக்கும் என்று சொல்லக்கூடாது, அதான் சட்டம். ஆட்டுக்கறி கிடைக்கும், மாட்டுக்கறி கிடைக்கும், பன்றிக்கறி கிடைக்கும், கோழிக்கறி கிடைக்கும் போடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டகக்கறி கிடைக்கும் என்று சொல்லி அதை வியாபாரமாக செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த சட்டம் போடப்பட்டிருக்கு. வியாபாரம் அல்லாத விஷயங்களுக்கு எந்த மனிதன் எந்த உணவு உட்கொண்டாலும் அதை எந்த சட்டமும் தடுக்க முடியாது. இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. விரும்பியது சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். கரப்பாம்பூச்சியெல்லாம் சாப்பிடுகிறார்கள், வறுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? சட்டம் தலையிடுமா? அடுத்தவனுக்கு விற்கும் பொழுது தான் சட்டம் தலையிடும். நீ உன்னோட வச்சுக்க, நீ அடுத்தவனுக்கு நீ விற்கிற அப்படின்னு இந்த சட்டத்தை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. உணவு பட்டியலில் இல்லை. அப்போ உணவு பட்டியலில் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும்ல. அவரவர்கள் வீட்டில் எந்த பொருளை சாப்பிட்டாலும் பட்டியலில் இல்லாத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஒன்று. அப்போ சட்டப்படி இல்லைன்னு தீர்ப்புன்னு ஒன்று. இரண்டாவதாக இன்னொரு சட்டம் இருக்குது. ஆடு மாடுகள்லாம் அறுக்கிறது தான் ஒரு கூடம் இருக்கணும். அறுப்பதற்காக வேண்டி ஸ்லாட்டர் ஹவுஸ் வாங்கல, ஆட்டு தொட்டி, அதில் போய் அறுக்கணும் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டமும் வியாபாரத்துக்குள்ள சட்டம் தான். இப்போ என் வீட்டில் நானே ஒரு முயலை பிடிச்சி நான் அறுத்து சாப்பிட்றது, அங்கே போய் அறுத்துட்டு தேவையில்லை. ஒரு வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் செத்தாட்டை அறுத்து வியாபாரம் பண்ணிடக்கூடாது, ஆடு சொல்லி மாட்டை அறுத்துடக்கூடாது, நாயை அறுத்து ஆட்டுக்கறி விற்றுடக்கூடாது என்பதற்காக வேண்டி மாநகராட்சியில் சீல் வச்சு என்ன செய்வாங்க, அந்த ஆட்டு தொட்டில் அறுத்து இது ஆடு தான், இன்றைக்கி தான் அறுத்தாங்க என்று சீல் வச்சு அதை வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ வியாபாரத்திற்காக அறுக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் இந்த சட்டமும். எந்த சட்டம்? அங்கே உள்ள கூடங்களில் போய் அரசு அனுமதியோடு அறுத்துக்கிட்டு வர வேண்டும் என்பது அதுக்குள்ள சட்டம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் கூட தேவைக்கு ஆடு வாங்குறாங்க, கசாப்பு கடையில் வாங்குறோம். அந்த ஆடுகள் வந்து ஆட்டு தொட்டில் அறுக்கப்படுது, அதைத்தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பக்ரீத் பெருநாளைக்கு என்ன செய்கிறோம், வீடுகள்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலம், இந்த வருஷம் உட்பட நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆட்டை நாங்கள் கொண்டு ஆட்டு தொட்டியில் போய் அறுக்க மாட்டோம், நாங்கள் தான் அறுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதையும் தடுக்கணுமா இல்லையா? ஏன், அதுக்கு சட்டம் வராது. என்னுடைய ஆட்டை என்னுடைய தேவைக்கு என் வீட்டுக்குள்ளே நான் அறுத்துக்கொள்கிறேன். நான் வியாபாரத்துக்கு அறுக்கலை, ஒன்று நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி ஏழைப்பாளையலுக்கு சொந்த பந்தங்களுக்கு பகிர்ந்து அளிப்பேன். இதற்காக அறுக்கும் பொழுது இது வந்து ஆட்டு தொட்டில் போய் அறுக்கணும் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த ரெண்டு சட்டத்தையும் காரணம் காட்டுறார். இந்த ரெண்டு சட்டத்தையும் காரணம் காட்டி இங்கே ஒட்டகம் அறுப்பதற்கு ஒட்டக தொட்டி இல்லை,
அறுவை கூடம் இல்லை, உணவு பட்டியலில் ஒட்டகம் இல்லைங்கிறார். அப்போ ஒரு சட்டத்தை அறகுறையாக புரிந்து கொண்டு வேணும்னு காழ்ப்புணர்வோட அவர் ஒரு மடமையான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். இதை நம்ம அப்படி சும்மா விட்டோம்னு சொன்னால் இது ஆழம் பார்க்கறது விட்ட தீர்ப்பு மாதிரி தெரிகிறது. அப்புறம் மாட்டை இருக்காது ஆட்டை இருக்காதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு சின்ன சிறுபான்மை மக்களுடைய கருத்தை பெரும்பான்மை மக்களுக்கு திணிக்க பார்க்குறாங்க. மாமிசம் சாப்பிட்றவங்க தான் பெரும்பான்மை. மத அடிப்பில் நான் சொல்லலை, மாமிசம் சாப்பிட்றவங்க கூடவா மாமிசம் சாப்பிடாதவங்க கூடவா? மாமிசம் சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, அசைவம் உண்பவர்கள். அப்போ சைவ உணவுக்காரன் 4 பேர் உட்காந்துக்கிட்டு அசைவத்துக்காரங்களுக்கு சட்டம் போட்டு தப்பு தப்பாக தீர்ப்பளித்தானே ஆனால் இது எல்லா நாளைக்கு பாதிக்கும். அனைத்து மதத்தவர்களுக்கு இது ஒரு பாதிப்பாக அமையும். இன்னும் சொல்ல போனால் இது ஒன்றாச்சா, அதுபோக இந்த பிராணிகள் வதை சட்டம்னு ஒன்று இருக்குது. பிராணிகளை வதை செய்யக்கூடாது. அந்த சட்டத்திலேயே பல ஷரத்துகள் போடுறாங்க. அதில் 28வது ஷரத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த விதிமுறைகள் எதுவும் மத சடங்குக்காக செய்யப்படும் பலியிடுதலை கட்டுப்படுத்தாது. சும்மா போய் ஆடமாட வெட்டக்கூடாதே தவிர மதத்திற்காக வேண்டி மத நம்பிக்கை அடிப்படையில் மதச்சடங்குகள் இருக்குமையானால் அதை செய்வதற்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு இருக்குது. அப்போ மதத்திற்காக கோயிலில் ஆடு வெட்டுறாங்கல்ல, அது தப்பே கிடையாது. ரோட்டில் போட்டு வெட்டினா தப்பு. ஏன்? அது ஒரு வதையில் வந்துடும், கூட்டத்தில் வெட்டணும். அவன் வீட்டுக்குள்ளே வெட்டினா சொந்த உணவு வெட்டினா தப்பு கிடையாது. கோயிலில் போய் வெட்டுறாங்க, ஊரறிய உலகறிய வெட்டுறாங்க, தப்பான தப்பு கிடையாது. ஏன்? அது மத வழிபாட்டு முறை. அவங்க மத வழிபாட்டு முறைங்கிற அடிப்படையில் செய்கிறார்கள் என்று சட்டம் சொல்லுது. அப்போ அந்த சட்டத்தில் 28வது பிரிவு சொல்லுகிறது, மதத்து சடங்கின் அடிப்படையில் செய்வதை எந்த வதை சட்டம் கட்டுப்படுத்தாது. அவன் பண்ணியை கொடுக்குறவன் பண்ணியை கொடுப்பான், நாயை கொடுக்குறவன் நாயை கொடுப்பான், எதை வேண்டாலும் இருப்பான், எங்கே வேண்டாலும் இருப்பான். அது அவன் மதத்தில் இருந்தால் அதை மதிக்க வேண்டும். இந்து மதத்தில் உள்ளவன் இந்து மதப்படி நடப்பான், இஸ்லாம் மதத்தில் உள்ளவன் அவன் மதப்படி நடப்பான், கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவன் அவன் மதப்படி நடப்பான்னு சட்டத்தில் இருக்குது. அப்போ அனைத்து மதத்தவர்களும் இந்த உரிமை கொடுத்துருக்கும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக எதிர் வழக்கு போட்டிருந்தோம். இதெல்லாம் எடுத்து காட்டணும். காதில் வாங்க மாட்டேன்றார், தடை தாங்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பளிக்கும் பொழுது நாங்கள் என்ன பார்க்குறோம், ஒட்டகத்தை இல்லாட்டி நாங்கள் செத்து போயிட மாட்டோம். அனைவரும் ஒட்டகத்தை சாப்பிட்றதும் கிடையாது. இவ்வளவுக்கு சட்ட விரோதமாக இஷ்டத்துக்கு ஒருத்தர் தீர்ப்பளிப்பாரே ஆனால் அதை பார்த்து நம்ம சும்மா இருந்தோமையானால் அடுத்து ஒவ்வொன்றாக கை வைப்பார்கள். இது அனைவரையும் பாதிக்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டகம் ஏற்றாருனாலும் முஸ்லீம் கொண்டு போராடுறாங்க. மாட்டில் கை வச்சான்னு வைங்க, அப்போ மாடு சாப்பிடக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்காங்களே அவங்களும் இப்போ இறங்குவாங்க. அப்புறம் ஆற்றில் கை வச்சா எல்லாரும் சேர்ந்து கொந்தளிப்போம். அப்போ இந்த மாதிரியான தீர்ப்பு அளிக்க நம்ம அனுமதிக்கலாமா? நீதிபதி என்பவர் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு சட்ட புஸ்தகத்தை படித்து அதில் உள்ள தீர்ப்பை தான் சொல்லணும். அவர் விரும்பினதையெல்லாம் கூடும் என்றோ விரும்பாததையெல்லாம் கூடாதுன்னு சொல்ல அவருக்கு அதிகாரம் கிடையாது. எவனுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டில்? எல்லாம் சட்ட புஸ்தகத்துக்கு தான் அதிகாரம். அந்த புஸ்தகத்தில் உள்ளபடி தான் ஒரு பிரதமராக இருந்தால் நடந்து கொள்ள முடியுமே தவிர சட்ட புஸ்தகத்தை மீறி என் இஷ்டப்படி செய்ய வேண்டாம் எப்படி ஒத்துக்கிற முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்ப்பு தவறுன்னு சொன்னோமா, நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆள் வழக்கு போடுறாரு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாரு? இந்த 28வது பிரிவில் மதத்திற்காக வேண்டி பலியிடுவது தப்பு இல்லைன்னு இருக்கிறது, அதை நீக்க வேண்டும். நீக்கினா எல்லாத்தையும் தடுத்துடலாம் என்று ஒரு மனுவை போடுறார் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? மனுவை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. இது விசாரணைக்கு உகந்தது அல்ல, அதை நீக்க முடியாது. அப்போ இந்த சென்னை ஹைகோர்ட்டு போட்ட தீர்ப்பு தப்புன்னு எடுத்து இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் வெட்டக்கூடாதுங்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தன் கேஸ் போடுறான், கேஸை தள்ளுபடி. அப்போ என்ன ஆகுது? இவர் தவறாக தீர்ப்பளித்தார் என்பதை இவரோட மேற்கோர்ட்டுக்கு சொல்லிடுச்சு. இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால், சட்டம் நம்ம வச்சுருக்கிறோம், ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு உரிமை இருக்கும், அவங்க அதன்படி செய்வாங்க. முந்தி கூட ஜெயலலிதா அம்மையார் முதல் ஆட்சியில் இருக்கும் பொழுது கோவில்களில் ஆடு மாடெலாம் வெட்டக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் அவங்கள ஆட்சிக்கு வர முடியாமல் ஆக்கின பிறகு அப்புறம் பிறகு ஆட்சிக்கு நம்ம வாபஸ் வாங்கினாங்க. அவங்கள அந்த சட்டத்தை நினைஞ்சாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, சட்டம் இல்லை. அப்போ அந்த கோயில்களில் கடவுளுக்கு மதத்துக்கு என்று சொல்லி ஏதாவது பலியிடுறது நடக்குமே ஆனால் அந்த மக்களுடைய என்னைக்காவது செய்ய போகிறான், டெய்லியாக செய்ய போகிறான், என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறான், விடு அதை கண்டுக்கிறாங்க என்று நம்ம நாட்டில் உள்ள சட்டம் எல்லா மதத்துக்கும், முஸ்லீமுக்கு மட்டுமில்லை எல்லா மதத்துக்கும் அவங்களோட உரிமையை கொடுத்துருக்குது. சட்டத்தில் நீதிபதிகள் என்ன செய்யணும், அதை கொடுத்துடணும். சட்டம் ஒழுங்கு அவங்க போலீஸ் தான் பிரச்சனை, போலீஸுக்கு தலைவலி உண்டாக்குறாங்க. இவங்க ஒழுங்கான தீர்ப்பு கொடுத்துட்டார்களே ஆனால் அதிகாரிகளுக்கு எந்த சங்கடம் சிரமம் கிடையாது.
இவனை ஒட்டகத்தை பூட்டி கண்காணி அறுக்க விட்டாத போகாதுன்னு உத்தரவு போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அரசாங்கத்துக்கு நெருக்கடி வருது, சங்கடம் வருது, மீறக்கூடிய நிலை வருது. இவர்கள் தீர்ப்பளித்த பிறகு ஒட்டு அறுக்காமையாக இருந்தாங்க. நீதிபதி ஹைகோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறாருன்னா கட்டுப்படணுமா இல்லையா? மக்களே கட்டுப்படக்கூடிய தீர்ப்பாக இல்லாத காரணத்தினால் சுமார் 48 ஒட்டகம் இறக்கப்பட்டு போன வருஷம் 17 தான் தீர்ப்பு இல்லாமல் இருக்கும்போது. இவர் தீர்ப்பளித்த பிறகு இந்த ஆண்டு 48 ஒட்டத்தை வேணும்னு இருந்தாங்க. ஏன் நீ இப்படி வம்பு வந்தீங்கன்னா இது நாங்கள் என்ன செய்வோம் என்று அந்த மாதிரியான அடிப்படையில் அது எதிர்க்கப்படுதே தவிர நாங்களாகவே மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம். ஏன் இப்போ ஒட்டகம் இருக்கிறீங்களா, விலை ஜாஸ்தியாக இருக்குது, கொண்டு வர சிரமமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது, ஆடு மாடே அறுங்கப்பான்னு நாங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் விரும்பி ஒருத்தன் அர்த்தம் தடுக்கக்கூடாது. அவனா அதை வேணான்னு விட்டுட்டு போனால் அது ஒரு கதை. விரும்பி அவனை தடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே சட்டமீறல் வருது. இதுக்கு தான் நாங்கள் ஒன்றா கை வைப்பாங்க, அது எல்லா மதத்தையும் பாதிக்கும் என்கிற ஒரு பரந்த நோக்கத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இதுக்காக போராடணும். அதான் விஷயம். நாங்கள் கிறிஸ்டின்னு. இப்போ நாங்கள் நீங்கள் ஏதாவது பண்டிகை டைமில் ஏதாவது பிரியாணியெல்லாம் செய்து கொடுத்தா நாங்கள் சாப்பிட்றோம். இதே நாங்கள் ஏதாவது கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிட மாட்டேன்றீங்க, அது ஏன்? அதாவது பண்டிகைகளில் முஸ்லீம்கள் பிரியாணிலாம் செஞ்சு தர்றாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் அது மாதிரி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? அவங்க கிறிஸ்டினாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறாங்க. உணவுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது அறுத்து உண்ண வேண்டிய உணவு உண்டு, சிலது இருக்கிறது. அறுக்காமல் உண்ண வேண்டிய உணவுங்கிறது சைவம், மீன், முட்டை, இதெல்லாம் அறுக்காமல் சாப்பிட வேண்டிய உணவு இருக்குது. அறுக்காமல் சாப்பிட்ற உணவை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். அறுக்காத நீங்கள் சாம்பார் தர்றீங்களா, உருளைக்கிழங்கு பொரியல் தர்றீங்களா, முட்டை ஆம்லேட் தர்றீங்களா, இதெல்லாம் அறுத்து தான் சாப்பிடணுங்கிற ஒரு முறை இல்லை. அப்போ அறுக்காமலே சாப்பிடக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இந்துக்கள் தந்தாலும் வாங்கிக்கலாம், கிறிஸ்தவ தந்தாலும் வாங்கிக்கலாம், எந்த சாதிக்காரங்க தந்தாலும் வாங்கி கொள்ளலாம், சாப்பிடலாம். எங்கள் மார்க்கத்தில் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில் சில பிராணிகள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை இருக்குது. உதாரணமாக கிறிஸ்தவர்கள் பன்றி மாமிசத்தை சில பேர் சாப்பிடுவாங்க, முஸ்லீம்கள் அதை அறவே சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. அப்போ நாங்கள் சாப்பிடக்கூடாத ஒரு உணவை பிற மதத்துக்காரங்க செஞ்சதுன்னா நாங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்களும் தரக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், முஸ்லீம்கள் பன்றி சாப்பிட மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு சாப்பிடாத நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், பிற மதத்துக்காரர்கள் இந்தந்த உணவு முஸ்லீம் சாப்பிட மாட்டாங்க. உதாரணமாக எனக்கு ஒரு சைவ உணவு உள்ளவர் நண்பராக இருக்கான்னு வைங்க, எனக்கு நண்பர், அவருக்கு நான் எந்த உணவு கொடுக்கணும், நான் பிரியாணி கொடுத்து விடலாமா? நான் அவரை மதிக்கிறதா இருந்தால் அவர் சைவம்னு எனக்கு நல்லா தெரியுது, சைவம் பிரியாணி சாப்பிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் அவரை மதித்து அன்பு செலுத்துவதாக இருந்தால் நான் நண்பனாக இருக்கேன் கொடுன்னு திரிக்கலாமா? நான் என்ன செய்யணும், அவருக்கு ஏற்றவாறு சாம்பார் சாதமோ வேறு எதையாவது நான் கொண்டு கொடுத்தால் அது அன்பாக ஆகும். நான் சாப்பிட்ற காரணத்தினால் அவரும் சாப்பிடணும் என்று வற்புறுத்தினால் அது அன்பை விட அடக்குமுறையாக மாறிடும். அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்ட உணவுகளை யார் தந்தாலும் சாப்பிடக்கூடாது, முஸ்லீமே தந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஒரு முஸ்லீமே பன்றி அறுத்து பிரியாணி போட்டு எங்களுக்கு தந்தாலும் சாப்பிடக்கூடாது, முஸ்லீம்ங்கிறதுக்காக இல்லை, பன்றி எங்களுக்கு வேணாம், தடுக்கப்பட்டிருக்கிறது, பன்றி சாப்பிடாதீங்க என்று எங்கள் மார்க்கத்தில் தடை இருக்குது. அடுத்தது இந்த ஆடு மாடு ஒட்டகம் கோழி இந்த மாதிரியான பிராணிகள் அனுமதிக்கப்பட்டது இருக்கா இல்லையா, அதை எங்கள் மார்க்க பிரகாரம் என்ன சட்டம்னு கேட்டால் அறுத்து இரத்தத்தை ஓட்டி அதன் பிறகு தான் நாங்கள் சாப்பிட முடியும். தண்ணியில் முக்கி சாவடிச்சிங்கன்னு வைங்க, அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னாட்டா ரத்தம் வெளியேறினா தான் அந்த உணவே சுகாதாரத்தை அடையுதுன்னு சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த ரத்தம் கூட அடிச்சு கொடையெல்லாம் வெட்டக்கூடாது, அந்த தொண்டைக்குழி இந்த இடத்துல தான் வெட்டணும் கரெக்டாக, அந்த தொண்டைக்குழியை தான் அறுக்கணும். அறுத்த உடனே அனைத்து ரத்தங்களும் பீரிட்டு வெளியே வந்துடும். ரத்தம் பீரிட்டு வெளியே வந்த பிறகு உணவு சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு சுகாதார நிலை அடையுதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, கதவுல வச்சு நசுக்கி சாவடிக்கிறாங்க, மண்டையில் போட்டில் ஒரு அடியை போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அது முறைப்படி அறுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அறுக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டால், முறைப்படி அறுத்தால் ரத்தம் வெளியேறிவிடும். ரத்தம் கெட்டது. நமக்கு டெஸ்ட் பண்ணுறப்போ ரத்தத்தை தான் டெஸ்ட் பண்ணுறான், சிறுநீரை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரத்தத்தையும் சோதனை பண்ணுறான்னு இல்லையா, எல்லா கிருமிகளும் விசேஷமாக அதெல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்படியான ஒன்றை வெளியேற்றின பிறகு தான் அந்த மாமிசம் சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருக்கும்
என்று எங்கள் சட்டம் இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் என்ன செய்யறா, கோழி இப்படி தண்ணியில் அமுக்கி மூச்சு முட முடியாமல் செத்து போய் தண்ணீர் இப்போ செத்துருச்சுன்னு வைங்க, அப்போ அந்த ரத்தம் என்ன ஆகும், அந்த உடலில் இருக்கும், ரத்தம் வெளியேறாது, உறைஞ்சி போய் எல்லா இறைச்சிகள்லையும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு தெரிந்தால் அது முஸ்லீம் அல்லாத காரணத்தினால இல்லை, முஸ்லீமே எப்படி செஞ்சாலும், ஒரு முஸ்லீமே இப்படி கொண்டாந்து செஞ்சால் நான் சாப்பிடக்கூடாது. ஆளுக்காக வேண்டிய இல்லை, அந்த உணவுக்காக வேண்டிய, அந்த உணவு சரியான முறையில் அறுக்கப்படவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் வேறு விதங்களில் அறுத்தார்களே ஆனால் அது எங்களுக்கு கூடாது, தொண்டைக்குழி தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானத்தில் ஆய்வு பண்ணி முஸ்லீம்கள் அறுக்கிற முறை, முஸ்லீம் அல்லாத அறுக்கிற முறையை வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணுனா அந்த நரம்பு இந்த இடத்துல அறுக்கும் பொழுது பிராணிகளுடைய வேதனை அது தெரியாதாம், மூளையுடைய கனெக்ஷன் உடனே கட்டாயம், மூளை தான் வலியை உணரும். அது துடிக்கிறதுலாம் வந்து ரத்தம் வெளியேறதுனால துடிக்கிறதே தவிர வேதனை உணர்றது இல்லை என்று சொல்லி அதனுடைய மூளையில் கருவிகளை, கம்ப்யூட்டர் மூலமாக கருவிகளை பயன்படுத்தி அதில் துடிப்புகளை அளந்து எந்த ஒரு வேதனையும் அது காட்டவில்லை என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த பிராணிகள் வதைப்படாமல் வேதனைப்படாமல் அது சாகணும். வேதனைப்படாமல் சாகிறதா இருந்தால் ஒரு அறுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த செகண்டோட எதுவுமே இருக்காது, வலியே தெரியாது, மூளை வந்து உணராது. அந்த மாதிரியான ஒரு மெத்தட் எங்களுக்கு சொல்ல, கத்தி கூர்மையாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரூல் எங்களுக்கு இருக்கிறது. அந்த ரூலை பேண மாட்டார்கள் இருப்பார்களே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்வோம், இல்லை வேணாம் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும், புரிய வைக்கணுமே தவிர முஸ்லீம் அல்லாதவர்கள் என்பதற்காக நாங்கள் புறக்கணிக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். நீங்கள் இட்லி கொண்டு வந்தால் சாப்பிடுவோம், தோசையை கொண்டு வந்தால் சாப்பிட்றோம், சப்பாத்தியை சாப்பிட்றோம், மீனை கொண்டு வந்தால் சாப்பிட போகிறோம், முட்டையை கொண்டு வந்தால் சாப்பிட போகிறோம், அடித்து சாப்பிடுச்சா சாப்பிட மாட்டோம், அவ்வளோதான். அப்போ இது ஆளுக்காக முஸ்லீம் அல்லாதவருங்கிற அடிப்படையில் உள்ள முடிவு இல்லை. என்ன முடிவு என்று கேட்டால் எங்கள் மதத்தின்படி ஒரு ரூல் போடப்பட்டிருக்கிறது, அந்த ரூல் படி அது இல்லை. அதனால தானே தவிர பிறரை வந்து வெறுக்கிறதுக்காக வேண்டியோ புறக்கணிக்கிறதுக்காக வேண்டியோ இந்த ஏற்பாடு இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் சட்டம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அனைவரும் வாழ வேண்டும், அந்த சட்ட புத்தகங்களில் உள்ள சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் வாழ வேண்டும், ஒவ்வொரு செயல்களுக்கும் அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த சட்டத்தின்படி தான் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதன்படி அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதாவது முதல் கேள்வி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பு இல்லாத ஒரு நாடு. அப்போ இந்த நாட்டில் வந்து உள்ள சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படணும், இந்துக்களும் கட்டுப்படணும், முஸ்லீமும் கட்டுப்படணும், கிறிஸ்தவனும் கட்டுப்படணும், மதம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் கட்டுப்படணும். இதுதான் நேர்மையாக இருக்கும். ஆனால் முஸ்லீம்கள் வந்து அந்த சட்டத்துக்கு கட்டுப்படாமல் தனியான சில சட்டங்களை வைத்திருக்கிறோமே என்ற அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பொது சிவில் சட்டம்ங்கிற ஒரு அடிப்படையில் சில விஷயங்களை கேள்வியாக எழுப்புறாங்க. முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நாடு சுதந்திரம் அடையும் பொழுது அந்த மக்களுக்கு தான் அந்த சுதந்திரத்தினுடைய விலை தெரியும். நம்ம 70 வருஷம் கடந்து நமக்கு விளங்காது. அந்த சுதந்திரத்துக்காக ஒவ்வொருத்தரும் பட்ட கஷ்டம், தியாகம், இது எப்படி நம்ம ஒன்றுபட்டு வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தோம் என்பதெல்லாம் அந்த தியாகம் செய்த காலத்து மக்களுக்கு தெரிந்த அளவுக்கு அனுபவிக்கிற காலத்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்க அரசியல் சாசனம் எழுதும் பொழுது எல்லா உணர்வையும் கை கொள்கிறாங்க. அரசியல் சாசனம் எழுதினவங்க ஒரு சட்டம் என்ற மதச்சார்பற்றது என்ற பெயரில் மதங்களை நசிக்கிறக்கூடாது. மதச்சார்பு இல்லாமல் அரசாங்கம் இருக்க வேண்டும். ஆனால் மதங்களை நசுக்கிவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதங்கள் அடிப்படையில் உள்ள சடங்குகள், பிறரை பாதிக்காத வகையில் இருக்கிற சடங்குகளை அவரவர் மதப்படி செய்து கொள்ளலாம் என்று கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் தொழுகிறோம்ல, இறைவனை வணங்குறோம். முஸ்லீம்கள் முஸ்லீம் முறைப்படி தான் வணங்குவாங்க, இந்துக்கள் வந்து இந்துக்கள் முறைப்படி வணங்குவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ முறைப்படி வணங்குவாங்க. இந்த முறையில் தான் வணங்கணும்னு சொன்னால் என்ன ஆகிறது, ஒரு திணிப்பாகிவிடும். அப்போ நம்ம ஒரு நாடாக இருந்தால், மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் நான் பள்ளிவாசல் கட்டுவதையும் அது அனுமதிக்கும், இந்துக்கள் கோவில் கட்டுவதையும் அனுமதிக்கும், சர்ச்சு கட்டுவதையும் அனுமதிக்கும். அப்போ உங்கள் மதத்துக்கு இதில் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. பள்ளிவாசல் என்பது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. கோவில் என்பது
இந்துக்களுக்கு முஸ்லீம் உள்ள ஒரு பிரச்சனை கிடையாது. இந்துக்கள் அவங்க வழிபடுறதுக்குள்ள இடம், முஸ்லீம்கள் வழிபடுறதுக்குள்ள இடம். இப்படி இருக்கிற காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம். இதுவும் சட்டத்தில் உள்ளது. சட்டத்துக்கு கட்டுப்படுறோங்கிறோம்ல, கட்டுப்படுறது என்னன்னு கேட்டால் அந்த சட்டமே சொல்லுகிறது பிறரோடு தொடர்பு இல்லாத விஷயங்கள்ல அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம். உதாரணமாக திருமணம் செய்கிறோம். இந்துக்கள் ஒரு முறையில் திருமணம் செய்வாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு முறையில் திருமணம் செய்வாங்க, முஸ்லீம்கள் ஒரு முறையில் திருமணம் செய்வாங்க. மூணையும் சட்டம் ஏற்றுக்கணும். ஏன்னா இந்துக்கள் உள்ள மாதிரி தான் முஸ்லீம் செய்யணும் சட்டம் சொல்லாது, முஸ்லீம் செய்கிற மாதிரி தான் இந்துக்களும் செய்யணும் சட்டம் சொல்லாது. சட்டம் என்ன சொல்லுது? முஸ்லீம் வந்து உன் மத சடங்குப்படி செஞ்சுக்க, அதுவும் கல்யாணம் தான், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். இந்து முறைப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் புருஷன் பொண்டாட்டி தான், கிறிஸ்தவ முறைப்படி பண்ணாலும் புருஷன் பொண்டாட்டி தான். சுயமரியாதை திருமணம் இதெல்லாம் அப்பாற்பட்டு செய்கிறாங்கல்ல, அதுவும் திருமணம் தான் சொல்லி திமுக ஆட்சி காலத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்து பெரியாருடைய அந்த வழிவந்தவர்கள் சட்டம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுவும் திருமணம் தான். இப்போ அப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டால், திருமணங்களை அவரவர் மதப்படி நடத்தி கொள்வதில் வந்து சட்டமே தலையிடலை, சுதந்திரம் கொடுத்துருக்குது. திருமணம், விவாகரத்து, சொத்து உரிமை. உதாரணமாக நான் இறந்து விட்டேன், எனக்கு சொத்து இருக்கிறது. இந்த சொத்தை வந்து என் இஷ்டப்படி என் குடும்பத்தார் இஷ்டப்படி பிரிக்க முடியாது. அதுக்கு இஸ்லாத்தில் ரூல் இருக்குது. நான் இறந்து விட்டால் மனைவிக்கு இத்தனை சதவீதம், ஆம்பளை பிள்ளைக்கு இத்தனை சதவீதம், பொம்பளை பிள்ளைக்கு இத்தனை சதவீதம், என்னுடைய தாய் இருந்தால் அவங்களுக்கு இத்தனை சதவீதம், தகப்பன் இருந்தால் இத்தனை சதவீதம் என்று சொல்லி குர்ஆன்ல எங்களுக்கு என்ன இருக்குன்னா பாகப்பிரிவினை சட்டம் இருக்கிறது. இப்போ நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்தை வந்து என் குர்ஆனில் உள்ளபடி என்னுடைய பிள்ளைகள் பிரித்து கொண்டார்களே, ஆனால் அது சட்டம் ஏற்றுக்கணும். நீங்கள் வேறு சட்டம் எழுதி வச்சுருந்தாலும் சரி தான், அது வேற உங்களுக்கு உள்ளது. ஏன்னா இந்த விஷயம் இந்துக்களுக்கு முஸ்லீமுக்கு உள்ள விஷயம் கிடையாது, இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் விஷயம், என் குடும்பத்து விஷயம். பிற மதத்தவர்களோடு தொடர்புள்ள விஷயங்களில் வந்து அனைவருக்கும் ஒரே சட்டம். அவரவருக்கு மத்தியில் உள்ள விஷயங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்டு போயிட்டு போகிறாங்க, அந்த உணர்வுகளை மதிக்கணும் என்று இதை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ விவாகரத்து, கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ பொதுவான இந்து சட்டத்தில் என்ன இருக்குது? நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காட்டாலும் சரி, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் சரி, கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் 6 வருஷம் அலைஞ்சி அதுக்கப்புறம் விவாகரத்துன்னு அவங்க தீர்ப்பளிப்பாங்கல்ல, அது வரைக்கும் கணவன் மனைவி தான். ஆனால் அவங்க சேரவிட மாட்டாங்க, பிரிஞ்சே தான் இருப்பாங்க. ஆனால் கணவன் மனைவிங்கிற அந்த ரூலில் வந்து இருக்குன்னு வச்சுருக்கிறாங்க. இது முஸ்லீமுக்கு இல்லை. முஸ்லீமுக்கு என்ன இல்லை? மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் ஜமாத்தில் சொல்லி பிரிஞ்சு கொள்ளலாம், கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும் ஜமாத்தில் சொல்லி அது சீக்கிரம் முடிஞ்சிடும். 5 வருஷம் 10 வருஷம்லாம் காத்துட்டு தேவை இருக்காது. இது வந்து விவாகரத்து சட்டம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜமாத்தில் வச்சு என்ன செய்யலாம், நாங்கள் முடித்துக்கொள்வோம். விவாகரத்துக்கு பிறகு மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் என்பதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, ஜமாத்து வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இந்த விஷயங்களில் வந்து இப்படி நடந்து கொள்ளலாம் என்பது நாங்கள் சட்டத்தை மீறி செய்யலை, சட்டத்தில் இருக்குது. முஸ்லீம் பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லாங்கிற பேரில் முஸ்லீம் தனியார் சட்டங்கள்ன்ற தலைப்பில் அரசியல் சட்டத்திலே எங்களுக்கு இப்படி செய்து கொள்ளலாம்னு இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு மட்டுமா இருக்குது, இந்துக்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை, வேற யாரும் எடுத்து வளர்க்குறாரு, வளர்த்து இதான் என் பிள்ளை தத்து பிள்ளைங்கிறான்னு வைங்க. அப்போ இந்து லாப்படி ஒரு பிள்ளை ஆகிடுவார். பெத்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா உரிமையும் யாருக்கு உண்டு? வளர்ப்பு பிள்ளைக்கு உண்டு. ஒரு முஸ்லீம் அப்படி எடுத்து வளர்த்தாரே ஆனால் இல்லை, சட்டத்தில் இருக்குது. தத்து பிள்ளை என்பது இந்து மதத்துக்கு உள்ளது, இஸ்லாமுக்கு உள்ளது அல்ல. அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தனை எடுத்து வளர்த்தால் பிள்ளை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லும். இந்து ஒருத்தனை தத்து எடுத்தால் உன் பிள்ளைதான் என்று சொல்லும். ஏன்? அது இந்துக்களுக்குரிய சட்டம் தனியாக வச்சிருக்கிறது, ஏன்னா முஸ்லீமுக்கு மட்டும் வச்சிருக்குங்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு முஸ்லீம் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. எப்படி? தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்துக்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு வருமான வரியில் விலக்கு இருக்கிறது, சலுகை இருக்கிறது. முஸ்லீம் கூட்டு குடும்பமாக இருந்தால் இல்லை. ஏன்? இந்து மதம் கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துது, இஸ்லாம் வலியுறுத்தலை. அவன் தனியாக இருந்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ கூட்டு குடும்பத்தை வலியுறுத்துகிற காரணத்தினால் இந்துக்களுக்கு மாத்திரம் வரியிலே சலுகை இருக்கிறது. அதை முஸ்லீம் யார் நான் கேட்கல. ஏன்? மதத்தில் அவங்களுக்குள்ள விஷயம் போயிட்டு போகுது. இது கூட அரசாங்கம் சம்மந்தப்படுதுங்க.
அப்படியான விஷயம் கூட முஸ்லீமுக்கு இல்லை. என்ன விவாகரத்து, ஜீவனாம்சம், பள்ளிவாசல் நிர்வகிக்கிறது, சொத்து பத்துகள், கல்யாணம், இந்த விஷயங்களில் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம், சட்டத்தில் இருக்குது. அப்போ சட்டத்தில் இருக்கிறபடி நாங்கள் நடக்கிறோமே தவிர சட்டத்தை மீறி நடக்கலை. அந்த சட்டத்தை வகுத்தவங்க தான் அம்பேத்கர் போன்றவர்களும் அன்றைக்கு இருந்த நல்லறிஞர்களும் தான் இந்த சட்டத்தை வகுக்கும் பொழுது மதத்தில் அப்படி நடந்துக்கலாம், அந்தந்த மதப்படி நடந்துக்கிறங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சட்டம் இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் சாசனத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரி இருக்கிறது. அந்த வரியை வைத்துக் கொண்டு தான் ஒரே மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை நான் சொன்னேன்ல, இதை தவிர எல்லா விஷயமுமே இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ எங்கள் மார்க்கத்தில் வட்டி கிடையாது. முஸ்லீம் ஒரு முஸ்லீம்கிட்ட ரூபா வாங்கிட்டான்னு வைங்க, வாங்கிட்டா வட்டி அடிப்படைலாம் கோர்ட்டு தீர்ப்பளிக்கும். எங்கள் மதத்தில் வட்டி கிடையாது, நாங்கள் பேச முடியாது. இந்துக்கள்கிட்ட நான் ஒரு கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், கடனை வாங்கிவிட்டு நான் அசலை மட்டும்தான் கொடுப்பேன், எங்கள் மதத்தில் வட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? அது நம்ம 2 பேர் மேட்டராக போயிடுது. இப்போ அப்போ இதில் எல்லாம் முஸ்லீம் சட்டப்படியாக இருக்குது இல்லை, வட்டி கொடுன்னு கோர்ட்டு சொல்லும். என் மதத்தில் இல்லாவிட்டாலும் நீங்கள் இந்த நாட்டில் கொடுக்கல் வாங்கல் வட்டி அடிப்படைலாம் இருக்கணும் என்ற அடிப்படையில் கொடுத்த கடனுக்கு வட்டி போட்டு கொடுன்னு சொல்லி அரசாங்கம் என்ன செய்யுது? தீர்ப்பளிக்கிறது. அப்போ பொதுவாக தான் இருக்குது சட்டம், எல்லாரும் ஒரே சட்டம் தான். நான் சொன்னது 4 விஷயம் தவிர, கல்யாணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், இந்த வக்ஃபு, பள்ளிவாசல் பராமரிப்பு, இதை தவிர எல்லா விஷயங்கள்லையுமே இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் தான் இருக்குது. அது மாதிரி இந்துக்களுக்கு 4 விஷயம், கிறிஸ்தவர்களுக்கு 4 விஷயம், சீக்கியர்களுக்கு 4 விஷயம். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே ஒரே சட்டம் தான் நாட்டில் இருக்குது. அந்த 4 விஷயம் இருப்பது சட்டம் ஒழுங்கு உண்டாக்குமா? எங்கள் குடும்பத்துக்குள்ள நாங்கள் கல்யாணம் பண்ணி கொள்வது, எங்கள் சொத்தை நாங்களே பிரித்துக் கொள்வது, பிற மதத்தவர்கள் ஏன் இதில் கவனம் செலுத்தணும்? இதில் என்ன நாட்டுடைய என்ன ஒருமைப்பாடு இதில் பாதிக்கப்படுது? முஸ்லீமுக்கு இந்த உள்ள விஷயமா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்கலாம். என்னுடைய சொத்தை நான் யாருக்கு கொண்டாலும் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு நான் என் மார்க் எப்படி பிரித்து கொடுக்குறேன். இது ஏன் கோர்ட்டு தலையிடணும்? இது ஏன் ஒன்று ஆக்கணும்னு போனால் எதை ஆக்கணும்னு நம்ம சட்டம்? எந்த சட்டத்தை எல்லாருமே திணிக்கிறது? இந்து சட்டத்தை முஸ்லீம் கொடுக்க போகிறீங்களா? முஸ்லீம் சட்டத்தை இந்து கொடுக்க போகிறீங்களா? கிறிஸ்துவ சட்டத்தை இந்து முஸ்லீம் கொடுக்க போகிறீங்களா? எதை கொடுத்தாலும் சட்டை தாராளம் தானே செய்யும். இவங்க எடுக்கிற ஒரு வேலையின் காரணமாக சுமூகமாக அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிற சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்பும் சண்டையும் சர்ச்சையும் கனவு தேவையாயுது. அவன் மதப்படி அவனுக்குள்ள நடந்தால் உனக்கு என்னடான்னு கேட்கணுமா இல்லையா? இந்துக்கள் அவங்க மதப்படி நடந்தால் நான் ஏன் அதை தலையிடணுங்கிறேன். முஸ்லீம்கள் அவங்க மதப்படி அவங்களுக்குள்ள நடந்து கொண்டால் பிற மதத்துக்காரங்க என் தலையிடணும், யாரும் தலையிட தேவையில்லை தானே. அந்த அடிப்படையில் சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க? அனைவருக்கும் ஒரு சட்டங்கிறாங்க. அனைவருக்கும் ஒரு சட்டங்கிறது சிவில் சட்டங்கிறாங்க. வேடிக்கை என்னன்னு கேட்டால், கிரிமினல் சட்டம் இருக்குல்ல, அதுவே அனைவருக்கும் ஒரே மாதிரி இல்லை. எது ஒரே மாதிரி இருக்கணும்? சிவிலுங்கிற கொடுக்கல் வாங்கல், இந்த பஞ்சாயத்து. கிரிமினல் கொலை, கொள்ளை, வெட்டு குத்து, சட்டவிரோதம், அந்த மாதிரியான காரியங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் சென்னையில் போட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். பல மாநிலங்களில் போகலாம், பெங்களூரில் போக முடியாது, பிடிச்சி போட்டுருவோம். அப்போ அவங்க ஒரே நாடு தானே, ஒரே சட்டம் போட வேண்டியது தானே. அதே மாதிரி ஆபாச டான்ஸ் நடனம், ஆபாச நடனம் ஆடுவதற்கு நாட்டில் தடை இருக்குது. அதே நேரத்தில் ஸ்டார் ஹோட்டலில் ஆடிக்கலாம். என்ன சட்டம்? இதை உண்டாக்கும். முதல்ல அனைவருக்கும் ஒரே சட்டம் வேணும்னு சொன்னால் இதை செய்யணுமா இல்லையா? விபச்சார விடுதி நடத்தலாமா தமிழ்நாட்டில்? ஒருத்தர் லைசன்ஸ் எடுத்து கேட்டு நான் விபச்சார விடுதி நடத்த போகிறேன் அப்படின்ட்டு அனுமதி கொடுப்பானா? தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டான். ஆனால் மகாராஷ்டிராவில் கொடுப்பான், வங்காளத்தில் கொடுப்பான், மேற்கு வங்காளத்தில் கொடுப்பான். ஏன்? அங்கே விபச்சார விடுதி நடத்த அனுமதி கொடு, லைசன்ஸே உண்டு. சிவப்பு விளக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கியே வச்சுருக்கிறான், ரெட் லைட் ஏரியான்னு சொல்லி. மும்பைக்கு போனீங்கன்னா அது சட்டப்படி தான் நடக்கிறது. அரசாங்கத்துக்கு வரி கட்டி விபச்சார தொழில் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு வரியையும் கட்டி அதுக்கு ஒரு ஏற்பாடையும் செய்து கொடுத்து லைசன்ஸும் கொடுத்து அது ஒரு தொழிலை அங்கீகரிச்சிருக்கிறான். அப்போ ஒரே செயல் மகாராஷ்டிராவுக்கு கூடும், தமிழ்நாட்டுக்கு கூடாதுன்றா என்ன அர்த்தம்? அது 2 பேரும் கூடாதுன்னு சொல்லு, 2 பேரும் கூடுன்னு சொல்லு. அதில் ஒன்றாவனு அட ஒரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு இருக்கு. அது என்னது? 2 பேரும் திட்டு போயிடுவோம். ஒரு திருடனுக்கு முதல் வகுப்பு சேர, இன்னொரு திருடனுக்கு 2ஆம் வகுப்பு சேர. என்ன இது ஒழுங்காக பண்ணிக்கணுமா? அதான் பணக்காரனை வருமான வரி கட்டினால் அவன் முதல் வகுப்பு, படித்தவனாக இருந்தால் முதல் வகுப்பு, படிக்காதவனாகவும் வருமானம் கட்டாத ஏப்பசாப்பையாக இருந்தால்
அவனுக்கு சாதாரண மண்சட்டியில் கட்சி கொடுக்குறது என்ன இது சட்டம்? குற்றம் செய்ததில் கூட பாரபட்சம். இது சரிப்படுத்துங்க. டாடா பிர்லா உள்ளே போனாலும் இப்படித்தான் சொல்லுங்க பார்ப்போம். எதில் ஒரே சட்டம் வரணுமோ அதை செய்யாமல் ஒன்றும் இல்லாமல் முஸ்லீம் அவங்களுக்குள்ள செஞ்ச விஷயத்தை வேணும்னு துருவிக்கிட்டு இதை ஒன்றாக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி ஆக்கணும்னா நாங்கள் இந்து மதத்திலேயே ஒரே சட்டம் கொண்டு வந்தால் ஒத்துக்குருவாங்களா? இந்து மதத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கல்யாண முறை இருக்குது, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு கல்யாண முறை இருக்குது. இந்த கல்யாண முறை அவன் ஏற்றுக்கிற மாட்டான், அதை ஏற்றுக்கிற அதையே ஒன்றாக்க முடியாத. அது ஏன் இது தேவையற்ற ஒரு விஷயம்? திருமணம் கொடுக்கல் வாங்கல அவங்களுக்குள்ள விஷயங்களை கண்டுக்கற முற்றணுங்க. அவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் செய்கிற காரியங்கள் கிரிமினலாக இல்லாத வரைக்கும், அடுத்தவனை கொள்வது வெட்டுறது குத்துறது இல்லாத வரைக்கும் அவங்களுக்குள்ள விஷயங்களாக இருக்குமே. ஆனால் அதில் ஏன் சட்டம் தலையிடுறங்கிற பேரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தினேன் என்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அதில் கை வைக்காதீங்க, இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இப்படி கொண்டு வர வந்தீங்கன்னு சொன்னால் பல பாரதூரமான விளைவுகள் நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டு போயிடும். ஒவ்வொரு சமுதாயத்துக்காரனும் இறங்கி போராட ஆரம்பிச்சிருவான். ஏன் சட்டத்தை போடுவான், சட்டத்தை போடுமா? பேசாமல் அந்த காலத்தில் தியாகம் செஞ்ச மக்கள் விளங்கி தான் சட்டத்தை உண்டாக்கிட்டு போயிருக்கிறாங்க. நீ இன்னைக்கு உட்காந்து அனுபவிச்சுட்டு மாற்ற நினைக்காத. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும், நாட்டு நன்மை உங்களோட கூடுதல் அக்கறை உள்ளவங்க தான். அவங்க தான் நாடு செதறி போகாமல் இருக்க வேண்டுமானால் இன்னொன்று சொல்லுங்க, இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டப்படி நம்ம நாட்டு ஆட்சி மொழி எது? அரசியல் புஸ்தகத்தில் இருக்கிறபடி ஆட்சி மொழி எது? இந்தின்னு எழுதி வச்சிருக்கான். இந்தியாவுடைய அரசியல் சட்ட புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தி தான், இந்தி தேவநாகரி வடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று அரசியல் சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை அமுல்படுத்தினாங்க. அப்போ என்னவாச்சு, தமிழகத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டமெல்லாம் நடந்து பல பேர் தீக்குளித்து அரசுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டு பெரிய ஒரு இராணுவத்தை கொண்டு அடக்கிற அளவுக்கு முத்தி போன பிறகு பார்லிமெண்ட்டில் நேரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? எல்லா மக்களும் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்தி ஆட்சி மொழி ஆக்க மாட்டோம். அப்போ சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு முக்கியம்னு பார்க்குறாரா இல்லையா? அவர் அந்த வாக்குறுதியில் தான் திணிக்காமல் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் இப்போ தமிழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் சட்டப்படி இந்தி தான். பிரச்சனை வருதுங்கிறதுக்கான பிரச்சனை தான் இருக்கக்கூடாது நாட்டில் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசியல் சாசனத்தில் இந்தி தான் ஆட்சி மொழின்னு எழுதப்பட்டு இருந்தாலும் கூட நேரு அமைதிப்படுத்துவதற்காக கொடுத்த வாக்குறுதிக்கு தான் எல்லா மாநிலத்திலும் இந்தி திணிக்கப்படாமல் அது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. இல்லாட்டி எல்லாம் இந்தி தான் ஆகணும், இந்தியில் தான் பேசணும், இந்தியில் தான் கோர்ட்டில் வாதாடணும், இந்தியில் தான் கடிதம் எழுதணும், எல்லாம் இந்தியில் தான் இருக்கணும் என்றதாக்கும் அரசியல் சட்டம் சொல்லுது. அரசியல் சட்டம் சொல்ற விஷயத்தையே விட்டு கொடுத்துருக்குறோம். எதுக்காக வேண்டி? அமைதிக்காக வேண்டி, நமக்குள்ள அடிச்சு தேவைப்படாங்கிறதுக்காக வேண்டி. அப்போ இதையே விடக்கூடாது, நீங்கள் தேவையில்லாமல் கொலை பண்ண. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யறோம், 4-5 விஷயம் முஸ்லீம் செய்கிறோம், இந்துக்களுக்கும் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அவங்கவுங்க மதப்படி 4 விஷயத்தை செய்கிறதுனால அடுத்தவனை பாதிக்கலை, ஏன் போட்டு இதுபடி கீழே கலர்றீங்க என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர சட்ட விரோதமாக நாங்கள் எதிர்க்கலை. சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை நிலைநாட்டுங்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், அதை கோரிக்கை வைக்கிறோம். இது மதச்சார்பின்மைக்கு எதிர் கிடையாது, ஜனநாயக தத்துவத்துக்கு எதிரானது கிடையாது. தீவிரவாதம் எல்லாம் மக்களிடையே எல்லா இடத்துலையும் இருக்கு, நல்லா எல்லா மதத்திலும் இருக்கு தீவிரவாதம். முஸ்லீம் மதத்தில் மட்டும் பேப்பர்கள்லையும் மீடியாக்கள்லையும் அதிகமாக தீவிரவாதத்தை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இது உண்மைதான். நல்ல அழகான கேள்வி கேட்குறாங்க. அதாவது தீவிரவாதம் என்கிறது ஐயா சொன்னபடி எல்லாத்தையுமே இருக்கிறது. இப்போ யாரும் ஒரு இயக்கத்தை ஒரு குற்றம் சுமத்திருக்கா நான் சொல்லவில்லை, வரலாறை பதிவு செய்யறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் கிடையாது. இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் அவர்கள் இந்துக்கள் தான். ஆனால் அவர்கள் இந்துக்களே இந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் கூட அவர்களை மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்து தீவிரவாதி சொல்ல மாட்டாங்க, சொல்கிற வழக்கம் கிடையாது. அதே மாதிரி உள்வா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களும் முஸ்லீம் அல்ல, ஆனால் அவங்க இந்துக்கள் என்று சொல்லப்பட மாட்டார்கள், இந்துக்கள் தான். இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்து மதத்தினுடைய கொள்கை அது கிடையாது. ஒரு குரூப்பு செய்யலாம், இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குரூப்பு செஞ்சானே, ஆனால் அதை போய் எல்லா இந்துக்கள் மேலே எப்படி சுமத்துறது என்கிற பொறுப்புணர்வோடு அப்படி யாருமே சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி முஸ்லீம்லேயும் 4 கிறுக்கம் இருப்பான். இருந்தான்னு சொன்னால் அவன் ஒரு இயக்கத்தில் ஒரு அமைப்பில் தான் இருப்பான். இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் ஏதோ ஒரு அமைப்பு ஒரு இயக்கம்னு வச்சுருப்பான். அந்த இயக்கத்துக்காரன் சொன்னால் ஓகே,
நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்குது அல்லது தடை செய்யப்படாத இயக்கமாக இருக்கட்டும், அந்த இயக்கத்தின் பெயரால் இல்லாமல் ஊடகங்கள் மீடியாக்கள்லாம் என்ன எப்படி சொல்லுவாங்க அந்த செய்தி என்று கேட்டால், முஸ்லீம் தீவிரவாதி கைது அப்படின்னு போடுவாங்க. அது ஏன் முஸ்லீம் ஏன் போடுறீங்க? இந்த அமைப்பு தீவிரவாதின்னு சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல இதே மாதிரி இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருத்தர் பெரிய அளவில் சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டை தயாரிக்கிறார். வீட்டில் வச்சு தயாரிக்கும் போது அந்த வெடிகுண்டு வெடித்து அவரும் செத்து அந்த பில்டிங்கும் செதஞ்சு அவ்வளோ பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி கண்டிப்பாக எங்கேயும் வைக்கிறது தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீன் பிடிக்கிற வெடிமருந்து இல்லை, ஆர்டிஎக்ஸ் போன்ற பவர்ஃபுல்லான வெடிமருந்தாக வெடிக்கப்பட்டிருக்கிறது. இவனை பாடியை கண்டுபிடிக்க முடியல, அப்படி செதறி போய் பில்டிங்கை இடிஞ்சு நொறுங்குற அளவுக்கு நடந்தது. இதுக்கு பேப்பரில் என்ன செய்து போட்டாங்க, ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலி. இது தொண்டரம், இதை செய்தவருக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலி. வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது வெடித்து ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கும் ஒருத்தர் செஞ்சு பலியாக இருந்தால் முஸ்லீம் தீவிரவாதி பலின்றாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க, அதில் மதத்தை சேர்த்துருவாங்க. அது ஏன் மதத்தை சேர்க்குறாங்க? அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு போட்டிங்கல்ல, அதே மாதிரி இவன் ஏதாவது அமைப்பு இருப்பான், அதை போடுங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு மதச்சார்பு இல்லை, ஒரு ஜூனியர் வடன் ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஜூனியர் வடங்கிற ஒரு பத்திரிகையில் உத்தமபாளையம் பக்கத்தில் ஒருத்தர் அரிசி கடத்திட்டார். அரிசி ரேஷன் அரிசி கேரளாவை கடத்துறாங்க. அங்கே ஊர் ஃப்ரீ தானே, இங்கே ரேஷன் அரிசிலாம் காசு ஓசிஆர் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. இதை வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டால், அவங்க துணையோட கேரளாவுக்கு கடத்தி விற்கிறது. 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு நினச்சிவாங்க. அந்த அரிசியை கொண்டு கடத்தல் பண்ணி விற்பாங்க. இதை அவர் பேர் முஸ்லீம் பேர். அவர் இதுக்கு அவன் எழுதுனா முஸ்லீம் தீவிரவாதி அரிசி கடத்த, இது தீவிரவாதியா? இது அரிசி கடத்துறது தீவிரவாதி, அரிசி இல்லாமல் கடத்தலாம். இதில் முஸ்லீம் தீவிரவாதி எழுதுறான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம உள்ள ஊர் இருக்குன்னா எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். இது ஏன் மதத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க? எவனோ ஒருத்தன் இருக்கிறான், இந்துவில் 4 பேர் இருப்பான், முஸ்லீமில் இருப்பான், இந்து கிறிஸ்தவனில் இருப்பான், கடத்தல் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் தான் இருக்கிறான். இதில் அப்படி ஒருத்தன் சொல்லிக்கிறேன், பேரை சொல்லிட்டு போன பிரச்சனை இல்லை. அந்த பேரோட முஸ்லீம் தீவிரவாதிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதினார்களே, ஆனால் வெடிகுண்டு கத்தி அறுவாளுக்கு எழுதினா கூட ஒரு நியாயம். அரிசி கடத்துறது, அரிசிகள் தொழிலுக்காக செய்யலாம், சட்டவிரோதம், அது ஒரு விஷயம். சட்டவிரோதம் பண்ணுறவன்லாம் தீவிரவாதியா? இல்லை, எல்லாரும் தான் பண்ணுறான். எல்லா வியாபாரியும் கரெக்டாக வரி கட்டுறானா, சினிமாக்காரெலாம் வரி கட்டுறானா, அரசியல்வாதிகள் ஒழுங்காக அரசாங்கத்தை வரி கட்டிட்டு இருக்கிறானா? அது மாதிரியான ஒரு வேலை அது. சரி, அதுக்கே மதத்தையும் சேர்க்கணும்னு நான் கேட்குறேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் செஞ்ச உடனே முஸ்லீம்ங்கிற வார்த்தையை சேர்க்காமல் எழுத மாட்டேங்கிறாங்க. சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, பெருசு நடந்தாலும் சரி, இப்படியே திருப்பி 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 எழுதும் பொழுது எல்லா மக்கள் மனசில் என்ன உண்டாயிரும், முஸ்லீம்னா தீவிரவாதி. அதான் முஸ்லீம் தீவிரவாதிக்கு இந்த வார்த்தையை சொல்லி 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 திருப்பி திருப்பி ஆழமாக பதிய வைக்கும்போது அதனால வந்திருக்கே தவிர, ஐயா சொன்னபடி எல்லா மதத்துலையும் என்ன செய்கிறாங்க, தீவிரவாதி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இரண்டாவதாக இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த வன்முறை தாக்குதல்லாம் முஸ்லீம் நாடுகளில் ஜாஸ்தியாக நடக்குது. அதுவும் ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. இப்போ ஆப்கானிஸ்தான் நடக்கும், ஈராக் நடக்கும், ஈரான் நடக்கும், அது மாதிரி பாலஸ்தீன் நடக்கும், இது மாதிரி சிரியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி முஸ்லீம்கள் இருக்கிற நாடுகளில் தானே இந்த மாதிரி வெடி குண்டாட்டி இடி குண்டுலாம் நடக்கிறது. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன செய்யுது, முஸ்லீம் இவங்களை அடிச்சுக்கிறது வேலை அப்படிங்கிற மாதிரியான கருத்து உருவாகும். இவங்க முஸ்லீம் தீவிரவாதம் போடுறதுனாலே உண்டாகும். நாட்டு செய்திகளை பார்க்கும் பொழுது கூட எல்லா பக்கமும் அமைதியாக இருக்கும் பொழுது முஸ்லீம் நாடுகளில் மாத்திரம்தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், முஸ்லீம்னால ஒரு பயங்கரமான ஆளுக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டாகும். ஆனால் அதனுடைய யதார்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விளங்கணும்னு கேட்டால், இப்போ நம்ம இந்தியா இருக்கிறது, இது சுதந்திர நாடாக இருக்கிறது. ஒரு 70 ஆண்டுக்கு முன்னாடி இது அடிமை நாடாக இருந்துச்சு. 70 ஆண்டு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 200 வருஷ காலம் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை அடிமை. இங்கிலாந்து இங்கே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது. அவ்வளோ தொலைவுக்கு வியாபாரம் பண்ண போகிறோன்னு கிழக்கிந்திய கம்பெனின்னு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் துப்பாக்கியிலும் கொண்டு வந்து நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் மிரட்டி. 200 வருஷ காலம் அவனை அடிமையாக வச்சுருந்தான். அந்த நேரத்தில் நம்ம நாட்டில் அவனை எதிர்த்து போர் செஞ்சமா இல்லையா? காந்தி ஒரு பக்கம் உண்ணாவிரதம், சத்தியாகிரகம், ஒத்துழையாமை அப்படி பண்ணினாலும் அதிகமான பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஆயுதம் தூக்கி போடணும். ரயிலை கவிழ்த்தினாங்க, ரயிலை கொளுத்துனாங்க, வெள்ளைக்கார துறைமுகங்களை சுட்டு கொன்றாங்க.
அது மாதிரியான ஆயுத கிடங்குகளை கொள்ளையடித்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இராணுவத்தை அமைச்சார். நேதாஜி சுபாஷ் தேசிய இராணுவங்கிற பெயரில் ஒரு இராணுவத்தை அமைத்து வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக ஆயுதத்தின் மூலமாக பதிலடி கொடுத்தார். இதை தீவிரவாதம் யாராவது சொல்லுவோமா? தீவிரவாத செயல் தீவிரவாதம் தான். ஒருத்தர் போய் சுடுறது தீவிரவாதம் தான், கொள்வது தீவிரவாதம் தான், ஒட்டுமொத்த ரயிலை கவிழ்த்து விடுறது தீவிரவாதம் தான். ஆனால் அதில் என்ன நம்ம பார்க்கணும், எதுக்கு செஞ்சான்னு பார்க்கணும். நீ வெளிநாட்டுக்காரன், இது எங்கள் நாடு, அங்கேருந்து நீ படையை திரட்டிட்டு வந்து எங்கள் நாடு ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி எங்கள் வளத்தை கொள்ளடித்து எங்களுக்கு நீ எஜமானா எங்களை அடிமையாக்குறியா என்கிற காரணத்துக்கு செய்யும் பொழுது அது தியாகிங்கிறோம். அவங்கள நம்ம என்ன தீவிரம் சொல்கிறதில்லை. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டவர்களுக்கெல்லாம் என்ன பேர் நம்ம வச்சுருக்கிறோம்? சுதந்திர போராட்ட தியாகிகள். பென்ஷன் வரைக்கும் கொடுத்தோம். அவன் வாரிசு வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் செத்து போன பிறகு அந்த தியாகிகளுடைய வாரிசு வரைக்கும் பென்ஷன் கொடுக்குறோம், கௌரவிக்கிறோம். எதனால? அந்த செயலை மட்டும் பார்க்கக்கூடாது, எதுக்கு செஞ்சான்னு பார்க்கணும். செயலை வச்சு பார்த்தா ஒருத்தனுக்கு தூக்குத்தண்ண அரசாங்கத்தை கொடுக்குறான்னு வைங்க, அது தீவிரவாதம் சொல்ல முடியுமா? எதுக்கு கொடுத்தான், என்னத்தை கொடுத்தான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான செயலை மட்டும் வச்சு பார்த்தா உயிரை பறிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது என்னத்துக்காக செஞ்ச 10 பேரை கொலை செஞ்சதுக்கு ஒருத்தர் தூக்குத்தண்டனை கொடுத்தா அது தப்பு கிடையாது தானே? அந்த மாதிரி இதை நம்ம தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு நாட்டில் தான் பெட்ரோல் வளம் இருக்குது. அல்ல விளைவிக்கணும். அரபு நாட்டுடைய பெட்ரோல் தான் உலகத்துக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு அதிகமான அளவில் இருக்கிறது. இந்த அரபு நாட்டு பெட்ரோலை வைத்து தான் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுற காரணத்தினால அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அரபு நாடுகளை குறிவைத்து பொய்யான காரணங்களை சொல்லி அவனை மிரட்டி உள்ளே இறங்கி அந்த பெட்ரோல் கம்பெனிகளை எல்லாம் அவனுடைய கம்பெனியாக ஆக்கி அந்த பெட்ரோல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு போகிறான் என்பதற்காக வேண்டி ஈராக் அப்படி தான் கைப்பற்றணும். அணு ஆயுதம் வச்சிருக்கான்னு உள்ளே போனான். யாரே சதாம் ஹுசேன். அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு குருவி சுர துப்பாக்கி கூட வண்டை இல்லை. அந்த மாதிரி ஒரு பலவீனமாக இருந்த ஒரு நாட்டில் போய் இருந்தான், ஆக்கிரமிச்சு அவனை தூக்கில் போட்டுவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பெட்ரோலை வளம் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது. இப்படி கொள்ளையடிப்பதற்காக போய் நுழைஞ்சதுனால அவனை எதிர்த்து சில வேலைகளை செய்கிறாங்க. இது மதத்துக்கு செஞ்சது இல்லை. நம்ம எப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து சுதந்திர போராட்டம் பண்ணணுமோ அந்த மாதிரி நீ ஏன்டா உன் நாட்டில் வந்து எங்கள் நாட்டை கொள்ளையடிக்கிற? ஆப்கானில் நடக்கிறது அதுக்கு தான் நடக்கிறது, ஈராக்கில் தான் நடக்கிறது. வெளிநாட்டுக்காரன் எங்கள் நாட்டை தாக்குறான் என்ற தேசபக்தி அடிப்படையில் நடக்கிறதே தவிர அது மதத்துக்கு நடக்கிறது. அது அவனுக்கு துணை போகிற அதிகாரியாக இருந்தாலும் கொள்கிறாங்க. அமெரிக்காவுக்கு துணை போகிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவனையும் போட்டு கொள்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், முஸ்லீம் நாடுகளில் தான் இந்த அமெரிக்கா படைகளை இறக்கி எல்லா நாடுகள்லையும் கொள்ளையடிப்பதற்காக வேண்டி ஆயுதங்களை வைத்து மிரட்டி அவங்கள அடிமைப்படுத்தும் பொழுது அதற்காக பொங்கி எழக்கூடிய அந்த நிகழ்வுகள் முஸ்லீம் நாடுகள்லாம் நடக்க முடியும். இப்போ நம்ம நாட்டு ஆக்கிரமிச்சா இங்கே நடந்துருங்க. அது இங்கே ஒரு வளமும் இல்லை. இங்கே ஆக்கிரமிச்சு என்ன செய்வாங்க, என்னத்தை எடுத்துகிட்டு போவான்? ஒன்றும் இல்லை. அவங்க உலக பொருளாதார வல்லரசு ஆகுறதுக்குரிய சாதனம் பெட்ரோல் தான். இந்தியாவில் ஆக்கிரமிச்சு செஞ்சால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்மளும் அமெரிக்காவை போய் அடிப்போம், நம்மளும் 4 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு போவோம், நம்மளும் 4 பேர் வெடிகுண்டு வச்சு அவனை கொள்ளுவோம். ஏன் எங்கள் நாட்டில் சட்டாம்பளத்தனம் பண்ண நீ யாரா அப்படின்னு கேட்போம். அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம் நாடுகளில் பெட்ரோலை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா கால் பதித்து எல்லா நாடுகளில் பிரச்சனையை உண்டாக்கி அவனை எதிர்க்க வச்சு இவன் குண்டை போட்டு இப்போ பயத்திலேயே ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைச்சிடக்கூடாது, அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கணும் என்கிற ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டோமே. ஆனால் அந்த பெட்ரோல் வளம் பூரா அவனுக்கு 10% அரபு நாடு கிடையாது, 90% அமெரிக்க கம்பெனிகள் தான், அராம்கோ கம்பெனிகள் போன்ற கம்பெனிகள் தான் எடுத்துகிட்டு போய் செய்யலாம் அவன் நாட்டை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதனால பெரிய வல்லரசாணி உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கான், பணத்துக்கு மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீ என்ன பார்க்கணும்னு கேட்டால், முஸ்லீம் நாட்டில் இவன் போய் கொள்ளையடிக்கிறதுனால முஸ்லீம் எதிர்க்கிறான், அதனால அவன் வெடிகுண்டு வைக்கிறான், தீவிரவாதிங்கிற பேர் வருது. அப்படி இல்லைன்னு வந்திருக்காது. நம்ம நாட்டில் நம்ம அதை செஞ்சுருப்போம். அப்போ எந்த நாட்டில் போய் தாக்குதல் பண்ணுறானோ, பாகிஸ்தானில் போய் தாக்குதல் பண்ண மாட்டேங்க, அது முஸ்லீம் நாடு தான், அங்கே ஒன்றும் கிடைக்காது. நம்ம நாடு மாதிரி தான் அதுவும். பாகிஸ்தானில் போய் பண்ண என்ன செய்யணும், வெறும் பூமியை தான் இருக்குமே தவிர எந்த ஒரு வளம் இப்போதைக்கு அவனுக்கு கொள்ளையடிக்க முடியாது. வேறு எந்த நாட்டுக்கும் போக மாட்டான். எங்கே வளம் இருக்குது அந்த நாட்டுக்கு கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அமெரிக்கா செஞ்ச வேலையினால் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் கருத்து இரண்டாவதாக உண்டாகிவிட்டது. ஆனால் எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை வாழ வைத்தவர் உலகத்தையே வாழ வைத்தவர், ஒரு உயிரை கொன்றவர் உலக மக்கள் அத்தனை பேரையும் கொன்றவர் குர்ஆன் சொல்லுகிறது. உலகிற அவ்வளோ பெரிய பயங்கரமான குற்றம். இந்த மாதிரி ஒரு தியாகம் செய்கிற நோக்கத்திற்கு இல்லாமல்
ஒருத்தனை கொலை செய்கிறது என்பது ரொம்ப பெரிய குற்றம் இஸ்லாத்தில். அவனுக்கு சொர்க்கமே கிடைக்காது, நரகத்துக்கு போயிடுவான். அவ்வளோ பெரிய பாவம் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு போதிக்கிறது. அதனால தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்களே ஒரு தொடர் பிரச்சாரம்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீ குரானை வாசித்து பார்த்தீர்களே, ஆனால் தீவிரவாதத்தை எவ்வளோ கடுமையாக இஸ்லாம் எதிர்க்கிறது என்பதை நீங்களே கூட அதை வழங்கிக் கொள்ளலாம். மனிதாபிமானத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ சிறுபான்மை மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டில், இப்போ தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்க ரத்தம் தேவைன்னு ரத்த தானம் பலர் நடத்துகிறார்கள். இரத்த சேமிப்பை வைத்து தான் பலர் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த 11 வருஷ காலமாக இரத்த தானம் செய்வதில், அதிக எண்ணிக்கை செய்வதில் தமிழக அரசாங்கத்தில் நாங்கள் தான் விருது வாங்கிட்டு இருக்கோம். நாங்களே சின்ன சமுதாயம், சின்ன சமுதாயத்தில் ஒரு அமைப்பு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்கள் அமைப்பு தான் 11 வருஷ காலமாக தமிழகத்தில் அதிகமான மக்களை இரத்த தானம் செய்ய வைத்து விருது வாங்கியிருக்கிறோம். அரசாங்கம் முதல் இடம் எங்களுக்கு தான் கிடைச்சிது 11 வருஷம். அப்போ இப்போ இந்த ரத்தம் யாருக்கு பயன்படும்? எங்களுக்கா? நாங்கள் சின்ன நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எங்களுக்கு யூஸ் ஆகும். அதிகமான நம்பர் உள்ளவங்களுக்கு அதிக தேவைப்படும். முஸ்லீம்கள் நாங்கள் 10% இருந்தால் 10 பேருக்கு எங்கள் ரத்தம் போகும். 90 ரத்தம் வந்து முஸ்லீம் அல்லாவுக்கு தான் போகும். நாங்கள் அப்படி பார்க்கலையே. இந்த ரத்த தானம் செய்வது முஸ்லீமும் போகுமா, முஸ்லீம் அப்படி நாங்கள் கவனிக்கலை. உயிர் காக்கிறது இது உதவும், நம்ம ரத்தம் இருக்கட்டுமே. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் ஒரு நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எங்கள் சமுதாயத்தில் வந்து குடிப்பவர்கள் ரொம்ப குறைவு. குடித்தவர்கள் ரத்தம் வந்து எடுக்க மாட்டாங்க. போதை பழக்கத்தில் உள்ளவங்க ரத்தம் வந்து அடுத்தவனுக்கு ஏற்றுவதற்கு தகுதியானதாக இருக்காது. அதனால் எங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து போனோம்னா ரத்தம் அவ்வளோ பேர் தேர்வாங்க. 100 பேர் நான் அழைச்சிட்டு போனால் 100 பேர் ரத்தமும் அது ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்க இதில் வந்து 70 ஒர்க் அவுட் ஆகாது, 30 தான் தேரும். அந்த ஒரு அடிப்படையை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவங்களாக இருந்தால் தீவிரவாதம் உள்ளவங்க இதை செய்வோமா? நாங்கள் தான் அதிகமாக செஞ்சிட்ருக்கோம். இந்த வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் பாதிப்பு ஏற்படுச்ச, அதில் யாராச்சும் வந்தாங்களா? இது தேசப்பற்று அதுன்னு பேசுகிற யாராச்சும் நின்றாங்களா? நாங்கள் தான் போனோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நாங்கள் தான் படகு எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் தான் குழு தூரத்துக்கு நீச்சல் அடித்து போனோம். அந்த மக்களுக்கு உணவு ஏறி கொடுத்துட்டு வந்தோம். 3 நாள் அவங்கள இப்போ யாரும் எட்டி பார்க்காத பகுதிக்கு நாங்கள் சென்றோம். எதுக்கு சென்றோம்? மதத்தின் அடிப்படையில் சென்றோம். அப்போ எங்கள் மதம் எங்களுக்கு சொல்வதெல்லாம் மனிதாபிமானம் தான். மனுஷனுக்கு உதவு, மனுஷனுக்கு உதவு, மனுஷனுக்கு உதவுவதில் நாங்கள் பாரபட்சமே காட்ட மாட்டோம். இந்த குர்பானியை அறுத்தோம்னா இறச்சி கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்குமே. அப்போ எந்த விதமான பாரபட்சமும் முஸ்லீம்கள் மத்தியில் கிடையாது. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பேப்பரில் இப்படி உண்டாக்குற காரணத்தினாலையும் இந்த அரபு நாடுகளில் இந்த தாக்குதல்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கிற காரணத்தினால இந்த பேர் வந்திருக்குது. நாங்கள் யாருமே தீவிரவாதத்துக்கு முன்னாடி கிறுக்க இருப்பான். அதுக்கான எல்லாரும் உத்தம புத்திரன் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க வரல, முஸ்லீம்னே கிறுக்க இருப்பான். அந்த மாதிரி கிறுக்கவன் செய்தானே, ஆனால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் அதை ஆதரிக்கலை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் குர்ஆன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் அதுக்கு பதில். ஐயா வணக்கம். தாங்கள் எழுதிய தமிழ் பதிப்பான குர்ஆன் முழுமையும் படித்திருக்கிறேன். பெண்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. பெண் உரிமையும் அதிகமாக சொல்கிற மதம் வந்து இஸ்லாமிய மதம். அதனால எனக்கு அந்த மதத்தை மிகவும் பிடிக்கும். அந்த மகர் என்று சொல்லக்கூடிய மனக்கொடை கூட மற்ற மதம் கொடுக்காத இஸ்லாம் கொடுக்குது. அந்தளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கின்ற மதம். ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற போது நிறைய பெண்கள் வந்து படிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், நான் நேரடியாக நிறைய பார்க்குறேன். நிறைய பெண்கள் வந்து 10வது வரைக்கும் வராங்க, நின்றுறாங்க, 12வது வராங்க, கல்லூரிக்கு போக மாட்டுறாங்க. அப்போ பெண் கல்வி குறித்து இஸ்லாம் சமயம் என்ன கருதுகிறது? அதாவது இஸ்லாத்தில் ஒரு குர்ஆன் தமிழகத்தெல்லாம் படித்திருக்கிறாரு. பெண்களுக்கு இஸ்லாம் நிறைய உரிமைகள்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனால் நான் கணித்த வகையில் முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்கள் வந்து ஜாஸ்தியாக படிக்க வைக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் பெண்கள் படிக்கலைங்கிறீங்கல்ல, அதை விட ஆண்கள் கூடுதலாக படிக்கவில்லை. அதாவது பெண்கள்லையாவது 100க்கு ஒரு 15% படிக்கிறாங்கன்னு கேட்டால், ஆண்களில் 5% தான் படிக்கிறான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா, முஸ்லீம் ஆண்களெல்லாம் படிக்க வச்சுவிட்டு பெண்களை படிக்க வைக்காமல் இருக்காங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம கேட்கலாம். உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், முஸ்லீம் ஆண்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவன் ஒரு 15, 16, 18 வயசு ஆனவனை பாஸ்போர்ட்டை எடு, வெளிநாட்டுக்கு போ, சம்பாரித்து அனுப்புன்றாங்க. அவன் சம்பாதிக்கிற மிஷினாக முஸ்லீம் சமுதாயத்தால் கருதப்படுகிறான். அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தேவையில்லைன்னு சொல்லி, பொம்பளை பிள்ளை வீட்டில் சும்மானே இருக்குது, அவன் சம்பாதி அனுப்புகிறான்ல, நீ வீட்டில் சும்மா இருக்க போல காலேஜுக்கு போயிட்டு வா என்று சொல்லி
ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக படிக்கிறாங்க. நீங்கள் ஆண்கள் எவ்வளோ படித்தாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. பெண்கள் கம்மியாக படிக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தில் ஒப்பிட்டால் கம்மியாக தான் படிக்கிறாங்க. ஆனால் எங்கள் சமுதாயத்து ஆண்கள் எங்கள் சமுதாயத்து பெண்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் எங்கள் சமுதாயத்தின் ஆண்களை வந்து சம்பாதிக்கத்தான் அனுப்புகிறார்கள். 18 வயசு ஆகிவிட்டது என்று சொன்னால் 15 வயசுலேயே கடையில் போய் சேல்ஸ்மேனாக பாயை சேர்த்து விட்றாங்க. வெளில 18 வயசானால் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து வெளிநாட்டுக்கு போ என்று அனுப்பி விடுகிறார்கள். அப்போ படிக்க வேண்டிய அந்த பருவத்தில் எல்லாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிறதுக்கு தான் நீ பறந்துருக்கிறாய் அப்படின்னு எங்கள் மக்கள் ஆம்பளை பிள்ளைகளை படிக்க வைப்பது கிடையாது. அதோடு கம்பேர் பண்ணும் பொழுது பொம்பளை பிள்ளைய படிக்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கிறது ஒரு விஷயம். ஒன்றாச்சா. இரண்டாவதாக ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம தேர்வு செய்ய வேண்டியிருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்கன்னு வைங்க, அந்த நல்லா படிக்க வச்சோம்னு சொன்னால் படித்த மாப்பிள்ளை தான் தேடுவாங்க. அது டிகிரி படித்த பொண்ணுக்கு போய் 3ஆம் கிளாஸ் மாப்பிள்ளையை பார்த்தா ஒத்துக்கிறோமா? நம்ம தான் பார்க்குவோமா? பார்த்த மாட்டோம். அது சரியாக மேட்ச் ஆகாது, நமக்கு தெரியும். அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்துடும், இப்போ பஞ்சாயத்து வந்துடும், 3 மாதத்தில் டைவர்ஸ் பிரச்சனை ஆகி போயிடும். பயந்து என்ன செய்வோம், அந்த படித்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி படித்த மாப்பிள்ளையை தேடுவோம். படித்த மாப்பிள்ளை எவ்வளவு? அவங்க 15 இவன் 5. படித்த மாப்பிள்ளையை தேடுறதா இருந்தால் எல்லாரும் படிச்சிருந்தாங்கன்னா படித்த மாப்பிள்ளை கிடைச்சிடும். இப்போ சமூகத்தில் என்ன பெண்கள் பார்க்குறாங்கன்னு கேட்டால், நம்ம பெண்களை படிக்க வச்சோன்னு வைங்க, படித்த மாப்பிள்ளையை தேடுவோம். படித்த மாப்பிள்ளை இல்லை, சமூகத்தில் இல்லை, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவ்வளோ பெண்களுக்கும் படித்த மாப்பிள்ளை அவ்வளோ அந்த சதவீதம் இருந்தால் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு தகுதியில் கிடைக்கும். இப்படின்னு பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா சிலர் தயங்குறாங்க. நம்மளும் படிக்க வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை இன்றைக்கி எனக்கு தெரிந்து 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத படித்த பெண்கள்லாம் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். 30 வயசு வரைக்கும். எதனால் இருக்கிறார்கள்னு கேட்டால் அவங்க படித்த மாப்பிள்ளையை தேடுகிற காரணத்தினால இருக்கிறார்கள். அது மாதிரி சரி படிக்காத ஒருத்தனை பண்ணுவோன்னு அவங்க வர்றாங்கன்னு வைங்க, படிக்காதவன் குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் படித்த பொண்ணு வேணாம், கட்டுப்படாது, உன்னை மதிக்காது அப்படின்னு சொல்லி இவன் வந்தால் கூட இவனை கெடுத்து விட்டு என்ன செய்கிறாங்க, படித்த பொண்ணு வேணாப்பா, உனக்கு ஈக்குவல், உனக்கு கீழே படித்ததை பாருன்னு சொல்லி அவனும் மறுத்துறான். இவங்க வந்து தேடி தேடி பார்த்துட்டு 25 வயசு வரைக்கும் தேடுறாங்க மாப்பிள்ளைய. 25 வயசுக்கு பிறகு மாப்பிள்ளை தேடி வரும் பொழுது சரி படிக்காட்டாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் தகுதியை குறைக்குவாங்க. முதல்ல அப்படி பெரிய லெவலில் நிபந்தனை போடுவாங்க. 25 வயசு ஆச்சு இறங்கிட்டே ஒரு நிபந்தனை. கடைசி என்ன தானே எந்த மாப்பிள்ளையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவன் இப்போ என்ன செய்யறான், வேணாங்கிறான். இல்லை படிக்காத பண்ண பாருங்க, என்னை மாதிரி படித்ததை பாருங்கள், ரொம்ப படித்தது வேணாம், என்னை மதிக்காதுன்னு அவன் நினைக்கிறான். அவன் மாமனார் பையனுடைய தாய் தகப்பன் இருப்பாங்களே அவங்களும் யோசிக்கிறாங்க, படித்த பொண்ணு கூப்பிட்டு வந்தோம்னா நம்மளை மதிக்குமா, ட்ரெஸ் புதுசு இங்கிலீஷில் பேசு, நமக்கு மரியாதை இருக்காது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பார்க்கணுன்னு கேட்டால் படிப்பை விட வாழ்க்கை முக்கியம். ஒரு பெண்ணுக்கு காலகாலத்தில் அந்த விஞ்ஞானப்படி மருத்துவ அடிப்படையில் பார்த்தா கூட 30 வயசுக்கு முன்னாடியே இந்த குழந்தை பிரசவம் தான் நடந்துடணும். அது தாமதப்படுத்தணுமே ஆனால் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பலவிதமான நோய்கள் வரும் என்றெல்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு 20லேயே தேடி பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிலை எப்போ வரும்னு கேட்டால் இவனும் படிக்கணும் அவனும் படிக்கணும், கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும். இப்போ சமமாக இல்லை. ஆண்கள் படித்தவர்கள் அவ்வளோ குறைவாக இருக்குது. ஆண் இளைஞர்கள் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, எங்கே இருக்காங்க, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காமா. வெளிநாட்டில் போய் இருக்கிற இளைஞர் கம்பேர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஜாஸ்தியாக இருக்கோம், முஸ்லீம் வந்து அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் படிக்கலை. அப்போ ஆம்பளை படிக்காத ஒரு சமுதாயமாக இருக்கிற காரணத்தினால் பெண்களை கொஞ்சம் கூட வைக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளை தேடுவதை பார்த்து பார்த்து பயந்து மற்றவங்களுக்கு யோசிக்கிறாங்க, நம்ம அறிவுன்னு சொல்லி படிக்க வைக்கிறோம், வீட்டுக்கு கொடுக்காத புத்தகத்தை வாங்கி தர படிச்சுக்க, நீ போய் டிகிரி வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை தேடியை நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு பெண்ணை பெற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தாப்பா என்ன நினைப்பான், நம்ம பெண்ணு காலத்தில் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருன்னு ஒரு தாயாக தான் நினைக்குவாங்க. எனக்கு வயசாகிட்டே போகுது, உனக்கு மாப்பிள்ளை தர முடியலையம்மான்னு சொல்கிறேன். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய பிற பெண்கள் பிற குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, வேணாம் நீ வந்து இன்னொன்று காலேஜ் படிப்பு வேணாம், உயர்கல்வியோட அந்த பள்ளிக்கூடத்து படிப்பை நிப்பாட்டிக்கமான்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. நிறுத்துறதுக்கு காரணம் என்ன, படிப்பு வேணாங்கிறதுக்காக இல்லை, சமூகத்தில் படிப்பை விட வாழ்க்கை துணை ரொம்ப அவசியம். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணை அமைந்து அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டு அவங்க குடும்பமாக அதை இருந்து அதை பார்த்து ரசிக்கணும்னு எல்லா பெற்றோரும் ஆசைப்படுவார்கள். அதை கொடுப்பதற்கு தடையாக நிற்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் ஆண்கள் படிக்கணும், அந்த நிலையை உண்டாக்கணும். சரி ஆண்கள் ஏன் படிக்கலை, அதுக்கு காரணம் வேணும்ல.
நீங்கள் மற்றவங்களாம் நிறைய படிச்சிருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் ஏன் படிக்காமல் இருக்கிறோம் என்று கேட்டால் அது எங்கள் முன்னோர்கள் செய்த தேசத்துக்காக செய்த ஒரு முட்டாள்தனமான முடிவு. என்ன முடிவு? வெள்ளைக்காரனை எடுத்து போராடணும்ல. அப்போ இருந்த தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் தான் படித்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லீம் அல்லாத தலைவர்களை விட அதிகம் படித்த தலைவர்கள் முஸ்லீம்கள் இருந்தார்கள். ஜின்னா படித்திருந்தார், ஷவுகத் அலி படித்திருந்தார், முகமது அலி ஜவஹர் படித்திருந்தார், அதே மாதிரி அபுல் கலாம் ஆசாத்து படித்தவராக இருந்தார், பக்ருதீன் அலி அஹமது படித்தவராக இருந்தார். அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான அந்த காகிதம் எழுத்து அவரும் கூட படித்தவராக இருந்தார். அப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த முஸ்லீம் லீடர்கள் எல்லாம் இன்றைக்கி அலிகர் பல்கலைக்கழகம் இருக்க, அது ஒரு படித்தவர் சர் சையத் அகமது கான் அவர் உண்டாக்குனது. இந்தியாவிலே பெரிய பல்கலைக்கழகம் அலிகரில் இருக்கிறது, முஸ்லீம் பல்கலைக்கழகம். அதை உண்டாக்குனவர் படித்தவர் தான். அப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடின காலத்தில் நேரு காந்தி மாதிரி முஸ்லீம்கள் நிறைய படித்தவர்களாக இருந்தார்கள், மேலே படித்தவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம காந்தி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு? ஒத்துழையாமை இயக்கம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். ஒத்துழையாமைன்னா என்ன? வெள்ளைக்காரன் ஒத்துழைக்கக்கூடாது, என்ன செய்யணும்? வரி கட்டாதுங்கிறாரு. சரி, வரி அது வேறு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா படிக்காதுங்கிறார். வெள்ளைக்காரன் படிப்பு படிக்காத அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. வெள்ளைக்காரனுடைய நிறுவனங்களில் வேலை பார்க்காத, வேலை பார்த்தவன்னா வந்து வெளியே வந்துடு. வெள்ளைக்காரன் கொடுத்த விருதுகள் சர் பட்டம், கான் பட்டம்னா ராவ் பகதூர் பட்டம்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த எல்லா விருதுகளையும் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி காந்தி அறிவிக்கிறார். அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் சார்பாக அந்த அறிவித்த உடனே மற்ற யாரும் படிப்பெல்லாம் விடலை, எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இவர் சொல்ல கேட்டுன்னு செய்யலை, யாரும் படிப்பெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரவே இல்லை. ஆனால் முஸ்லீம் என்ன பண்ணான் தெரியுமா? காந்தி சொல்லிவிட்டார் வெள்ளைக்காரனை எதிர்க்க வேண்டும், ஆங்கிலம் படிக்கிற ஹராமுண்டை. ஹராம்னா பெரிய பாவம், எங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி எங்கள் முல்லாக்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால் தப்பான தீர்ப்பு மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆங்கிலம் படிக்காதே, ஆங்கிலம் வேலை பார்க்காதே, வெள்ளைக்கார மாதிரி கிராப் வெட்டாதே, பேண்டு போடாதே, இப்படிலாம். வெள்ளைக்காரனை வெறுக்கிறோங்கிற பேரில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவனை நாட்டை விட்டு விரட்டணுமா இருந்தால் அவன் மீது வெறுப்பை விதைக்கணும் என்பதற்காக அரக்கை சட்டை போடாதுன்னாங்க. எங்கள் மார்க்கத்தில் இப்படி இல்லை. பேண்ட் போடாதுன்னு சொன்னாங்க. எங்கள் மார்க்கத்தில் இப்படி இல்லை. வெள்ளைக்காரன் போட்டானா, வெள்ளைக்காரன் போட்டதுனால பேண்ட் போடாத, வெள்ளைக்காரன் கிராப் வச்சதுனால கிராப் வைக்காத, வெள்ளைக்காரனுடைய மொழி ஆங்கிலமாக இருக்குன்னா ஆங்கிலம் படிக்காத, வெள்ளைக்காரனுடைய வேலையை எடுக்காத என்ற உடனே எங்கள் மக்கள் 50 பேர் வெளியே வந்துட்டாங்க. மார்க்கத்தில் பாவம் என்ன செய்வான்? மற்றவெல்லாம் எல்லா சமுதாயம் படிச்சிச்சு. உங்களை இந்த காகிதம் எடுத்து நான் சொன்னேன்ல, முஸ்லீமுடைய கூட ஒரு பெரிய தலைவர். அப்போ அண்ணா, அன்பழகன், கருணாநிதி இவங்களோடலாம் வந்து அவர் நெடுஞ்செழியனோடலாம் அரசியல் பண்ணவர். அப்போ இவர் பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருக்கிறார் காகிதம் எழுத்து. இவருடைய அறிவிப்பு வந்தோன்னே பாதியில் விளையாண்டார். படிக்க பட்டம் வாங்கலவர், டிகிரி வாங்கலை. அண்ணா அவர் காந்தி சொன்ன உடனே படிப்பு வேணான்னு வந்துட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அண்ணா WMA படித்தார், அவர் விட்டு வரல, நெடுஞ்செழியன் விட்டு வரல, அவர் சேர்ந்தவங்க தான் எல்லாரும். அவரை ஒத்த வயசில் உள்ள படித்தவர்களில் காகிதம் இல்லத்து படிப்பு வேணான்னு விட்டு பாதியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றாரு. அண்ணா விடலை, நெடுஞ்செழியன் விடலை, மதியழகன் விடலை, கிருஷ்ணசாமி விடலை, அன்பழகன் விடவில்லை, கருணாநிதி SSLC ஃபெயில் அவர் விட்டுருங்க. மற்ற எல்லா தலைவரும் படித்தவர்கள், மற்ற அனைத்து தலைவர்களுமே பல டிகிரி படித்தவர்கள், திமுகவில் இருந்தவர்கள் தான். அப்போ அவங்க யாராவது விட்டாங்களா? விடலை. இவர் விட்டார். முஸ்லீம் தலைவர்கள்லாம் விட்டாங்க. எல்லா நீதிபதிகள் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாங்க. அப்படி பண்ணின உடனே நாங்கள் படிப்பு இல்லாத ஒரு சமுதாயம் வெளியே வர்றோம். ஆங்கிலம் படிக்கன்னா கல்வி கூட ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ வீட்டில் உட்கார அனைவரும் படிக்காதவன் ஆகிட்டான். அப்போ படிக்காதவனாகவே நாங்கள் சுதந்திரம் அடையும் பொழுது இருந்தால் அந்த ஜெனரேஷனில் வந்தவனுக்கு படிப்பு இப்படி விளங்க. இப்போ நான் வந்து 4ஆம் கிளாஸோடு முடிச்சுட்டேன், அதுக்கு மேலே படிக்கலை. என் தகப்பனார் படிச்சுன்னா என்னை படிக்க வச்சுருப்பார். என் தகப்பனார் படித்தவராக இருந்தால், என் தாயார் படித்திருந்தால் படிப்புடைய முக்கியத்துவத்தை வழங்கி என்னை படிக்க வைத்திருப்பார்கள். என்னை படிக்க வைக்கலை. நான் என்ன ஒரு பட்டதாரி எனக்கு ஆக முடியலை, என் பெற்றோர்கள் படிக்கலை. அப்போ எனக்கு படிப்புடைய முக்கியம் தெரியாட்டி நான் என் பிள்ளை எப்படி படிக்க வைப்பேன்? அப்போ இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் 70-80 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்று 70, அதுக்கு முந்தைய வெள்ளைக்காரன் காலத்தில் 50 வருஷமாக புறக்கணிச்சிட்டோம். 120 வருஷ காலமாக இந்த படிப்பை புறக்கணிச்சு இருந்ததுனால எல்லாம் அப்படி உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு படிப்பு கிடையாது. சரி, இப்போ படிக்கலான்னு சொல்லி வந்தோம்னு சொன்னால் மெரிட்டில் போட்டி போட முடியலை. ஏன்? மற்றவன்லாம் வந்து அப்பம் படிச்சிருக்கான், ஆத்தா படிச்சிருக்கான், அண்ணன் தங்கச்சி படிச்சிருக்கும் பொழுது அந்த பையனை நல்லா எஜுகேட் பண்ணி கொண்டு வர்றாங்க, நல்ல மார்க் வாங்க வைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லி கொடுப்பேன்?
அவன் கல்லூரியில் படிச்சுட்டு வர்றது மட்டும்தானே தவிர அவன் கூடுதல் சிரத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு எங்கள் சமூகத்தில் இல்லை. அப்போ அவன் வந்து அதிக மார்க் எடுத்து மெரிட்டில் தகுதியில் ஒரு உயர்ந்த சீட்டு பெற முடியலை. அப்போ என்ன பண்ணியிருக்கு, 50 லட்சம் கூட 60 லட்சம் கூட கேட்குறாங்க. மெரிட்டில் வந்தால் ஓசியாக கிடச்சி போயிடும், அல்ல கம்மியான காசில் கிடச்சி போயிடும். அப்படி இல்லாமல் வந்து பணம் கொடுத்து வாங்கணுமா இருந்தால் என்கிட்ட வசதி இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், அப்படியே படிக்க வச்சா உனக்கு வேலை தர போகிறாங்களா, அட படிப்பு தான் தர போகிறாங்களா, 50 லட்சம் கம்பெனி பெரிய மார்க் தான் எடுக்க போறியா, போடா போய் சம்பாதிக்க போடா. இதான் காரணம். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இடஒதுக்கீடு ஒன்று போராட்டணும். ஒரு 3.5% கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் படிக்கிறாங்க. இந்த 3.5% எப்படியாவது போய் நுழைஞ்சி படித்து கிடிச்சு வந்துடலாம்னு சொல்லி ஒரு சின்ன அளவுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, ஆண்கள் கம்மி. இதை கவனத்தில் கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, பெண்களை படிக்க. இப்போ நானே வந்து என் மகளை படிக்க வைக்க நான் தயங்கினேன். எதுக்காக வேண்டி, அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை தரணுமே, பல அது எதிர்காலத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே, ஓரளவுக்கு அறிவை வளர்க்கணும், படித்தா போகிற நிப்பாட்டுற அளவுக்கு நான் இருந்தேன். அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னுட்டா அது நாங்கள் தகப்பன்கிற எதை யோசிப்பாங்க, வாழ்க்கையை அமைந்திருந்தது, அந்த சூழ்நிலை இருக்கணும், சமூகத்தில் இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆண்களை முதல்ல படிக்க வைக்கணும். வச்ச பிறகு பெண்கள் படித்தார்களே ஆனால் அப்போ வந்து அது நன்மை தரக்கூடியதாகும். இல்லை என்று சொன்னால் இந்த படிப்புங்கிற காலத்துக்கு நமக்கு இன்பத்தை தராது, காலத்துக்கு சந்ததியை தராது, காலத்துக்கு குடும்பத்தை தராது. அது ஒரு அறிவு வளர்க்குறதுக்கு உதவுமே தவிர அதுக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு இருக்கிறது, அதுகளெல்லாம் இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தால். இதனால தான் பெண்கள் மற்ற பெண்களை விட கம்மியாக படிக்கிறார்கள். ஆனால் ஆண்களை விட அதிகமாக படிக்கிறார்கள். முஸ்லீம் ஆண்களை விட முஸ்லீம் பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள். இதுதான் அதுக்குரிய பதில். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். மத நல்லிணக்க நிகழ்ச்சியை நடத்துகின்ற, அமைதி காத்து பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பக்கத்து கிராமத்தில் இருக்கின்ற வசவசமுத்தர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் ஒரு அரிமா சங்க உறுப்பினராக உள்ளேன். அதே சமயம் இறைவன் மிகப்பெரியவன், பால் போன்றவன் என்று எல்லா மதமும் சொல்கின்றது. அப்படி இருக்க அல்லாஹ் என்பார் சில பேர்கள், ஐயா என்பார் சில பேர்கள், இயேசு என்பார் சில பேர்கள், எல்லாம் இப்படி பல பேச ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நாம் நினைந்து அனைவரும் ஒன்றாய் துதித்திடுவோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு அரிமா சங்க உறுப்பினராக இருந்துள்ளேன். அப்பொழுது ஆஃப்டர் டெத், இறந்த பிறகு கண்தானம் விழிப்புணர்வை நடத்தி இருக்கின்றேன். அப்பொழுது குறைந்தது 2000 பேருக்கு ஆஃப்டர் டெத் அந்த அகர்வால் ஆஸ்பத்திரியின் முன்னிலையில் ஆஃப்டர் டெத் கார்டுகளை போட்டு கொடுத்திருக்கின்றன. ஆனால் இந்த பகுதியில் முஸ்லீம்கள் நிறைய இருக்கின்றார்கள். இதுவரையில் ஒரு முஸ்லீம்கள் கூட கண்தான இது விழிப்புணர்வு கண்தான இதுவைக்கு கட்டை போட்டு கொடுத்தது கிடையாது. அதுபோல் நிறைய இரத்த தானம் நடத்தி இருக்கிறார்கள். போன வருடம் நடந்த புயல் இதுக்கு நிறைய இரத்த தானம் நடத்தியிருக்கிறார்கள், நிறைய நிதி உதவி செய்திருக்கிறார்கள், நிறைய பொருள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த கண்தானத்துக்கு இது வரைக்கும் முன் வரல. இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல வரேன். எங்கள் முன்னாள் ஆளுநர் அவர்கள் எம்பிவி வெங்கடபெருமாள் அவர்கள் 8 டிஸ்ட்ரிக்ட் ஒருங்கிணைந்திருக்கும் பொழுது திருச்சியிலே ஒரு பாதிரியார் அவருடன் பழக்கப்பட்டவர் நண்பர் கூட பேசி இருக்கும் பொழுது அவர் பழகி பேசும்பொழுது சொன்னார்களாம், என்னையா அப்படின்னு அவங்க ஒரு நண்பர்களோடு பேசியிருக்க சொல்ல, நான் என்னத்தை கண்டேன், நான் பைபிளில் தான் கண்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அந்த எங்கள் கவர்னர் அவர்கள், பைபிள் தானே சொல்கிறேன், நீ கண்தானம் பண்ணுவையா, நீ எல்லாத்தையும் பார்ப்ப அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகு அவர் சில வருடங்களுக்கு பிறகு இறந்து விடுகிறார். அப்பொழுது ஒரு கண்ணை முஸ்லீமுக்கும் ஒரு கண்ணை இந்துவுக்கும் பொருத்துகின்றார்கள். ஒரே அந்த கண் பைபிளை பார்த்த கண் மறுபடியும் குரானையும் பார்க்கிறது, பகவத்கீதையும் பார்க்கிறது. ஆனால் எல்லா இதையும் செய்கிறாங்க, இந்த கண்தான விழிப்புணர்வில் மட்டும் ஏன் முஸ்லீம் முன் வரல? அதுக்கு ஐயா பதில் சொல்லணும் வேண்டுகோள். அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இரத்த தானத்தில் முன்னிலையில் இருக்க உங்களுக்கு நானே சொல்லிவிட்டேன். ஆனால் கண் தானம் செய்வதில் முஸ்லீம்கள் அதிகமாக முன் வருவது இல்லை. என்ன காரணம் கேட்குறாங்க. இந்த கண் தானத்தை பொறுத்த வரைக்கும்
எங்களுடைய மார்க்கத்தில், இஸ்லாம் மார்க்கத்தில் அதுக்கு தடை இல்லை. ஃபஸ்ட்டு நுழைக்கணும். இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நம்ம இறந்து போன பிறகு இந்த கண் வந்து இன்னொருத்தருக்கு உதவுமையானால் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வதில் எங்கள் மார்க்கப்படி எந்த விதமான ஒரு சிக்கலும் கிடையாது, தடையும் கிடையாது. ஆனால் எங்கள் மார்க்கத்திலேயே பல அறிஞர்கள் வந்து அது கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறாங்க. கண் தானம் செய்யாதீங்க, நம்ம உடல் அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும், அதில் சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில வாதங்களை வைத்து மக்கள் மத்தியில் கண்தானம் செய்ய தவறுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் எங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக செய்யலான்னு சில பேர் உணர்ந்திருந்தாலும் அதிகமான பேர் வந்து தவறு என்று ஒழுங்கி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, கண்தானம் செய்வதற்கு மற்ற தானம் செய்வதற்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நான் கிட்னி 2 இருக்குன்னு வைங்களேன், ஒரு கிட்னியை தானம் செய்கிறாருன்னா நானே தான் போய் தானம் செய்வேன். எனக்கே தெரியும், என் சுய உணர்வோட நானே போய் என்ன செய்வேன், என்னுடைய கிட்னியை தானம் செஞ்சுட்டு போயிடுவேன். யாரும் தலையிட முடியாது. கண் தானம் என்பது நான் செய்வது கிடையாது. நான் இறந்துடுவேன். நான் இறந்த பிறகு என் கண்ணை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க வந்து எடுத்துக்கொண்டு அடுத்த ஆளுக்கு பொருத்துவாங்க. அப்போ என்னுடைய பவர் போயிடும் பொழுது சமூகத்தில் உள்ளவங்க என்ன செய்ய எடுக்க விட மாட்டாங்க. நீ என்ன செஞ்சிருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் வந்து நடக்க செய்ய போகிறோம், அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் என்று சொல்லி மக்கள் வந்து எதிர்ப்பார்கள். கண் எடுக்கிறதுக்கு விட மாட்டார்கள். ஏன்? அது தவறு என்கிற ஒரு கருத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் மார்க்கத்தில் இல்லாவிட்டாலும் தவறு என்ற கருத்தில் நாங்கள் புரிய வச்சுட்டு வரோம். அப்போ இந்த கண்தானம் என்பது கிட்னி தானம் மாதிரி இருக்குன்னு வைங்க, நம்மளுமே கொடுத்துட்டு உடையாந்துடலாம். 2 கிட்னி கடவுள் கொடுத்துருக்காரு, ஒரு கிட்னி மனுஷனுக்கு போதும், இன்னொரு கிட்னி ஒருத்தனை வாழ வைக்குமா, கொடுத்துட்டு வந்துட போகிறோம், நான் தான் எனக்கு தெரிஞ்சு தான் கொடுக்க போகிறோம். அப்படி கண்ணை வந்து உசுரோடு எடுக்க மாட்டான். இப்போ கண்தானம் செய்ய போகிறேன், என் கண்ணை எடுத்துக்கிறீங்கன்னா எடுக்க முடியுமா? சட்டத்தில் எடுக்க முடியாது. கண்தானம் செய்வதாக உறுதிமொழி தான் கொடுக்க முடியும். நான் செத்த பிறகு என் கண்ணை எடுத்துக்கொள்ளலாம்ன்ற உறுதிமொழி தான் கொடுக்க முடியுமே தவிர, நான் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இந்த 2 கண்ணை எடுத்து 2 பேரும் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது, அவன் எடுக்கவும் முடியாது. சட்டத்தில் இடமில்லை. அப்போ உசுரோடு இருக்கும்போது நானே கொடுக்குறாத நான் கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு பிறகு என் குடும்பத்தாரே என் சமுதாயம் தீர்மானிக்குமா இருந்தால் அதை அவன் முடிவெடுத்தாலும் அது நடைமுறைக்கு வராது, கஷ்டமாயிடும். அப்போ சமூகத்தில் அது தவறு இல்லைங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கின பிறகு அதிகமாக நடக்கும். 1-2 பேர் மேட்டுப்பாளையம் மாதிரி சில ஊர்களில் எங்கள் சமுதாயத்து மக்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமான பகுதிகளில் வராத காரணம் என்னென்னு கேட்டால், இது மத அடிப்படையில் தவறுங்கிற மாதிரி சில பேர் ஒரு பிரச்சாரம் பண்ணி வைத்திருக்கிற காரணத்தினால் அதை கொடுக்குறேன்னு ஒருத்தன் வந்தாலும் அதை கொடுக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் தானே டைம் ஆகிடுச்சுன்னா கண்ணை அடுத்த ஆளுக்கு பொருத்த முடியாது. இறந்த உடனே சில மணி நேரங்களுக்கு தான் அது உயிரோடு இருக்கும். அதுக்குள்ளே கொண்டு போய் என்ன செய்யணும், பாதுகாத்து எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்குரிய பாதுகாப்பான கருவிகளை கொண்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொடுக்க முடியாது. 2 மணி நேரம் தகராறு பண்ணான்னு வைங்க, அப்புறம் அந்த கண் எடுத்து யூஸ் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறதுனால அது அதிகமாக நடப்பதில்லை. நாங்கள் உங்கள் கேள்வியின் மூலமாக எங்கள் மார்க்கத்தில் தவறில்லை என்பது எங்கள் மக்களுக்கு இதுலேயும் விளக்கி விட்டோம், பல சந்தர்ப்பங்களையும் விளக்கிருக்கோம். சார், இந்த உருவ வழிபாடை பற்றி சொன்னீங்க சார். இப்போ உருவமே இல்லாமல் வந்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க, அது எதனால்? அப்புறம் மசூதி வச்சுருக்கீங்க, இப்போ எல்லோரும் அங்கே போய் கும்பிட்றீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு க்ரீன் கலரில் துணி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு இது மாதிரி, அது என்னது அது? ஸோ இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து கேட்கணும்னு நினச்சின்னு இருப்பேன், ஆனால் தெரியாது அதை பற்றி நமக்கு. ஸோ அதை கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் எனக்கு. அதாவது முஸ்லீம்கள் வந்து கடவுளை நம்புகிறார்கள், வழிபடுகிறார்கள். ஆனால் உருவமாக வழிபடுறதில்லை. நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது, சும்மா ஒரு செவர் தான் இருக்காது, நோக்கி இருப்பாங்க. தடுப்பு செவர் தான் இருக்குமே தவிர அங்கே வந்து வணங்குவதற்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ உருவ வழிபாடை நீங்கள் செய்யாமல் உருவம் இல்லாமல் ஏன் வழிபடுறீங்கன்னு முதல்ல அவர் கேட்குறாரு. உருவ வழிபாடு செய்கிறதா இருந்தால் யாருடைய உருவமாக இருந்தாலும் அவரை நம்ம பார்த்துருக்கணும். இப்போ கடவுள் உருவத்தை நான் வரைகிறா இருந்தால் கடவுள் நான் பார்த்துருக்கணுமா இல்லையா? யானையை பார்த்தவன்னா யானையை உருவமாக வரைய முடியும், என்னையை பார்த்தவன்னா என்னை ஓவியமாக வரைய முடியும். அப்போ கடவுளை வந்து கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்கிறான். கடவுளை வந்து யாரும் பார்த்தது கிடையாது அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லுது. அப்போ கடவுள் இப்படித்தானே இருப்பான்னு நம்ம பார்க்கலன்னு சொன்னால் நாம் கொடுக்குற வடிவம் இப்படி கடவுள் வடிவமாக இருக்கணும். யாரோ ஒரு மனுஷனுடைய கற்பனையில் தோன்றி தான் இருக்கணுது. கடவுளை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருந்தா ஓகேன்றா, கடவுள்னு ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்காத ஒன்று நம்மளால் இதுதான் கடவுள்னு சொன்னால்
அது மாதிரி கடவுள் இல்லாவிட்டால் கடவுள் கோயிப்பாரா இல்லையா? நம்ம கருப்பாக இருக்கிற என்னையே ஃபோட்டோ இருக்கும்போது கொஞ்சம் அதிக கருப்பை காட்ட எனக்கு கோபம் வருது. ஃபோட்டோவில் எடுக்கும்போது என்னடா ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னு, கருப்பாக இருக்கிறவங்க கூட அவன் ஃபோட்டோ சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். அது மாதிரி ஒரு மனிதன் வந்து தன்னை அழகாக வரையணும், அழகாக பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது கடவுள் ஒன்றும் தனியாக ஒரு அவ்வளோ அழகாக இருக்கணும். நமக்கு இவ்வளோ அழகு தந்திருக்கக்கூடிய கடவுள் நம்மை விட ஒரு பேரழகனாக இருக்கணுமா இல்லையா? அப்படியான ஒரு கடவுளுக்கு வடிவம்னு கொடுக்குறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நான் இதாடா நான் எப்படியாடா இருக்கேன்னு கேட்பறேன் இல்லையா? நாளைக்கு கடவுள் முன்னாடி நிறுத்தப்படும் போது எல்லாரும் கடவுளை பார்ப்போம். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகம் அழிக்கப்பட்டு எல்லா மனிதர்களும் திரும்ப எழுப்பப்பட்டு கடவுள் முன்னால் நிறுத்தி விசாரிக்கப்படுவார்கள். அப்போதுதான் கடவுளை பார்க்க முடியும். அப்போ தான் கடவுள் எப்படி இருப்பார் நமக்கு தெரிய முடியும் என்று எங்கள் மார்க்க சொல்லும் பொழுது நாங்கள் எந்த உருவத்தை எடுத்தாலும் அப்படி கடவுள் உருவமாக இருக்கணும். கடவுளை தான் யாரும் பார்க்கலையே. அதனால தான் கடவுளுக்கு பல உருவம் வருது. ஒரு தலைவரை உருவம் எடுக்கிறாங்கன்னா சில கெட்டப்புகள் மாறி இருந்தாலும் பேசிக் இருக்குமா இல்லையா? இப்போ கலைஞர் இருக்கார், ஜெயலலிதா இருக்காங்கன்னா அவங்க ஃபோட்டோவை பல விதங்களில் பார்த்தாலும் சேலை மாறி இருக்கும், கெட்டப்பு மாறி இருக்கும், அது மாதிரி இருக்குமே தவிர அந்த கண்ணுக்காக உங்கள் அமைப்பு மாறாதுல்ல. அதே மாதிரி தான் எத்தனை வருஷத்தை எடுத்தாலும் இவர் தான் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம கடவுள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டைப்பாக இருக்குது. அப்போ இது கடவுளாக எப்படி நாங்கள் எங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்கிறது, நீ கடவுளை பார்த்தியா? பார்க்காம இது நீனா வரைகிற, நீனா வரைஞ்சு கொன்ற ஒன்று கடவுளை இப்படி இருக்க முடியும்? கடவுள் நாளைக்கு நான் இப்படியாடா இருக்கான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? என்னை என்ன கேவலப்படுத்துனீங்க, நான் இப்படி அழகாக இருக்கேன், நீ இப்படி ஆக்கிட்டீங்கன்னு கடவுள் கேட்டான்னு வைங்க. இந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வின் காரணமாகத்தான் கடவுளை உணர முடியும். இஸ்லாம் என்ன சொல்லுது? கடவுளை எப்படி உணர முடியும்? இந்த அண்ட சராசரங்களை பார்க்குறோம், இவ்வளவையும் படைத்திருக்கிறான் என்றால் அவன் பயங்கர சூப்பர் பவராக இருக்கானு. நமக்கு இவ்வளோ அழகை கொடுத்துருக்கான்னு கேட்டால் இதை விட பேரழகனாக இருக்கணும். நமக்கு ஆற்றலை கொடுத்துருந்தான் என்று கேட்டால் இதை விட அதிக ஆற்றல் உள்ளவனாக அவன் இருக்கணும் என்ற அவனுடைய பவரையும் ஆற்றலையும் உணர்ந்து மனசில் வைத்து கொண்டு இறைவான் நாங்கள் என்ன செய்கிறோம், அவனை மனசால் நினைத்து கூப்பிடுகிறோம். கூப்பிடுறதுனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கவனச்சிதறல் எதுவுமே ஏற்படுறது கிடையாது. நீங்கள் வேண்டால் பார்க்கலாம், பள்ளியாசலில் போனீங்கன்னா தொழுகையில் ஈடுபட்டிருப்பாங்க. ஒருத்தர் தலைவராக தொழுவிப்பார், வரிசையாக நிற்பாங்க. நிற்கும் பொழுது வெளியே இடி இடிச்சாலும் சரி திரும்பி கூட பார்க்க மாட்டார். பெரிய கலவரம் சத்தம் கேட்கணும், திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஏன்? அப்போ கடவுளை வணங்கும் பொழுது நம்ம ஈடுபாடோடு இருந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சதுனால அந்த உருவமாக நாங்கள் கடவுளை பார்க்காமல் பவராக பார்க்கணும். கடவுளுங்கிறவன் சூப்பர் பவரு, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறான், அவனை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை உள்ளத்தில் வைத்து வணங்கும் பொழுது கவனம் வந்து எங்களுக்கு அதிகமாக வருது என்ற காரணத்தினாலையும் உருவ வழிபாடுங்கிறது கற்பனை, யாரோ ஒருத்தர் செஞ்ச கற்பனை அப்படின்னு புரிந்து கொள்வதாக இருந்தால் கிறிஸ்தவ சகோதரர்கள் வருத்தப்படுற தகவலுக்காக சொல்கிறாங்க. இப்போ இயேசுநாதர்ன்ற ஒரு படத்தை வச்சு வணங்குறாங்க. ஒரு தாடி வச்சு ஒரு ஆப்பாய் மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கிறாங்க. இது இயேசுடைய சீடர்கள் வரைஞ்ச ஓவியமா? இல்லை. இயேசுவை பார்த்தவங்க வரைஞ்சதா? அதுவும் இல்லை. இயேசுவை என்ன மாதிரி வைக்கலான்னு ஒரு போட்டி வச்சு ஒருத்தர் நல்ல இது நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. அதான் இயேசுவை எப்படி நம்ம இயேசுவை வைத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்து பலரும் பலவிதமாக வரைஞ்சி அனுப்பி அதில் ஒன்றை இணைஞ்சாங்க. அது வந்து இதுதான் இயேசுன்னு வச்சுக்கிறோம்னு ஆக்கிட்டாங்க. அது எப்படி இயேசு ஆக முடியும்? இயேசுவை பார்த்தவர் வரையலை, இயேசு காலத்தில் வடிக்கப்பட்ட சிலையும் இருக்கவில்லை, அப்போ இயேசு காலத்து ஓவியமும் இருக்கவில்லை. இது எப்படி யாரோ ஒருத்தர் கற்பனைகளை இப்படி தான் இயேசு இருப்பார்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கும் பொழுது இவங்க வேற ஒரு மாதிரியை வரைஞ்சிட்டு இயேசுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம திருவள்ளுவர் சிலைங்கிறீங்க. திருவள்ளுவர் வந்து எப்படியா இருந்தார் முதல்ல? இல்லை, அவர் கொடுமிசை வைத்து கொண்டு வேறு மாதிரி தாடிலாம் இல்லாமல் தான் இருந்தார். அப்புறம் நினைஞ்சாங்க திருவள்ளுவருக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு போட்டி வச்சு என்ன மாதிரி திருவள்ளுவர் இருந்தால் மக்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வந்து இப்போ பார்க்குறோமே ஒரு வடிவம், இந்த வடிவம் வந்து திருவள்ளுவரை பார்த்து வரைஞ்சதா? இல்லை. திருவள்ளுவருடைய காலத்தில் எடுக்கப்பட்டதா சிலையா? அதுவும் இல்லை. அவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவம் அது. இப்போ வள்ளுவர் ஆண்டு 2000 சேர்த்து நடக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 2000 ஆண்டுக்கு முந்தினது தான். அப்போல்லாம் இந்த மாதிரியான கலைகள் இருந்த பகுதியில் வாழவில்லை. அப்படிங்கும் பொழுது இப்போ இயேசுவை கற்பனையாக தான் வரைகிறாங்க. ஆனால் அவர் இயேசு இல்லை, திருவள்ளுவர் கற்பனையாக வரைஞ்சிட்டு இவன் திருவள்ளுவர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி திருவள்ளுவர் இருந்ததுக்கு சான்ஸே இல்லை. அவர் இருந்து காமத்து பாடலாம் படித்து முடிச்சோம்னா இப்படியான சாமியார் குலத்துட்டு இருக்க மாட்டார். காமத்து பாடலாம் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடல்ஸ் ஒன்லி டாபிக்லாம் அவ்வளோ எழுதுறாரு. அப்படி உள்ளவருக்கு என்ன கெட்டப்பு கொடுத்துட்டாங்க? பெரிய தாடி வச்சு சடாமுடி வச்சு சாமியார் மாதிரியான எல்லாத்தையும் துறந்தவர் மாதிரியான ஒரு கெட்டப்பை கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி கற்பனையாக கடவுளை மனுஷனை செஞ்சிட்டோம். கடவுளை எப்படி கற்பனை செய்கிறது?
இதாவது இப்படி தான் இருந்திருப்பாரு, மனுஷனுக்கு நிகரான ஒரு வடிவத்தில் வச்சுட்டு செஞ்சிடலாம். வள்ளுவர் அதான் இல்லாட்டாலும் கூட மூக்கு வாய் இந்த மனுஷனுக்கு தானே இருக்கு. அந்த மனிதனுக்குரிய மூக்கு மனிதனுக்குரிய வாய்ங்கிற அடிப்படையில் அமைஞ்சிருது. கடவுள் மனித இனத்துக்குள்ள அவர் வரவே மாட்டாரே, அவர் என்ன மாதிரி இருப்பான்னு நமக்கு தெரியாத பொழுது எப்படி வருவேன்? அதையெல்லாம் இஸ்லாம் இன்னும் சொல்ல, நபிகள் நாயகம் காலத்தில் பலவிதமான கடவுளை வைத்திருந்தார்கள். அந்த கடவுள்கள் எல்லாம் அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் அந்த மக்களுக்கு போதிச்ச போதனைகள் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் அழகாக இருக்க தானே விரும்புவார். இப்போ கடவுள்னு சொல்லி இப்படி 2 பல்ல நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு ஒரு பொம்பளை பல்லு விட்டு வந்தால் ஒத்துக்குருவியா? நமக்கு ஒரு பொம்பளை பல்லு பிறக்குது, அதுக்கு இன்னும் 2 குடும்பம் நீட்டிகிட்டு இருக்குது, அழகான பொம்பளை சொல்லுவியா? அப்போ நம்ம புள்ள நல்ல அழகாக இருக்குன்னு நினைக்கிறோம், கடவுள் அழகாக இருக்கானே. கடவுளுங்கிறவர் கோரமாகவும் பலவிதமாக கற்பனை பண்ணுறாங்க. கொடூரமாக, கோரமாக, அசிங்கமாக, பல மாதிரி அப்படிலாம் கற்பனை பண்ணும் பொழுது இது கடவுளுடைய அந்த பவர் குறைந்து விடுகிறது, கடவுளுடைய மரியாதை குறைந்து விடுது. கடவுள் இருக்கிறார், அது வாஸ்தவம். இருக்கிறாருன்னு யாரோ ஒரு மனதில் தோன்றியது, அவர் அதை வரைஞ்சிட்டார். இன்னொருத்தர் மனசில் வேறு மாதிரி தோன்றியது, அவர் அதை வரைந்து கொண்டார். இன்னொருத்தர் மனசில் வேறு ஒரு மனுஷனுக்கு தோன்றினது. அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் தோன்றியது தான் ஒரு வடிவமே தவிர கடவுள் வடிவம் இல்லைன்னு இஸ்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா, இல்லாத பார்க்காத வடிவம் கொடுக்காத சொல்லுது. அடுத்தவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த பச்சை போர்வெல்லாம் போற்றி வச்சுக்கிட்டு செய்கிறாங்களா, அது என்ன தர்கான்னு அவருக்கு தெரியலை. தர்கான்னு சொல்லி ஒன்று இருக்குது, பள்ளிவாசல்னு ஒன்று இருக்குது. பள்ளிவாசல்னு சொன்னால் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட தூய்மையான இடம், அதில் ஒன்றுமே இருக்காது. தர்காங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர் இறந்த பிறகு இவங்களாம் அதை மகான்னு சொல்லிக்கிடுவாங்க. மகான் ஒரு ஆளை மதிப்பாங்க. அவர் செத்து போயிடுவாரா, அவரை புதைச்சி வச்சு சமாதியை கட்டி அதுக்கு மேலே பச்சை போர்வை போற்றி அதுக்கு மேலே ஒரு பில்டிங்கை எழுப்பி அதை தர்கான்னு வச்சுருக்குறாங்க. அதான் பச்சை போர்வைன்னு கேட்குறாரு. 3 ரோடு அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கா மஸ்ஜித் பக்கத்தில் 3 ரோடு தர்கான்னு இருக்குல்ல, அந்த தர்காவில் நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி போத்திருப்பாங்க. அது என்னன்னு கேட்குறாரு. அது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தகர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லான்னு அர்த்தம் இதுதான். லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இவர் மனுஷன், இவரை செத்து போயிட்டார். நம்ம தர்கா நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர்லாம் சொல்லி போகிறாங்களே, இவர்கள்லாம் செத்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம். இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இறந்தவர்களுடைய சமாதியை கட்டாதீர்கள், சமாதியில் பூசாதீர்கள், சமாதியில் விழா நடத்தாதீர்கள், சமாதிகளில் கொண்டாட்டம் பண்ணாதீர்கள், என்னுடைய அடக்கஸ்தலத்தில் கூட விழா நடத்தாதீர்கள் என்று எங்கள் நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு தலைவர். ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் அவர் தான். அவருக்கு மேலே அப்பீல் கிடையாது. அவர் சொன்ன உத்தரவு என்னன்னு கேட்டால், சமாதிகளுக்கு கட்டணம் கட்டக்கூடாது, யார் செத்தாலும் சரி சமாதியை கட்டாதன்ட்டார். அதற்கு மாற்றமாக எங்கள் மக்கள் அறியாமையின் காரணமாக கட்டி கொண்டது தான் தர்கா. அப்போ தர்கா என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. சவுதியில் தர்கா, இஸ்லாம் தோன்றிய நாடு சவுதி, அங்கே தர்கா இருக்கா? தர்கா இஸ்லாத்தில் உள்ளதாக இருக்குமையானால் சவுதியில் இதை விட பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே, அவங்க அடக்கஸ்தலத்தை பார்த்தா வெறும் பொட்டலாக தான் இருக்கும், வெறும் பொட்டல். அதில் தான் ஏராளமான நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு நாங்கள் நம்புவோமே தவிர யார் எங்கேன்னு ஒன்றுமே தெரியாது, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அப்போ இறந்தவர்களை கொண்டாடுறோம் என்ற பெயரில் தான் பல தெய்வ வணக்கம் வருது. அந்த வாசலை திறக்காதீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள். தர்கா இஸ்லாத்தில் இல்லாதது, பிற மதத்திலிருந்து காப்பி எடுத்து உண்டாக்கி கொண்டது. நபிகள் நாயகம் இருப்பார்களே ஆனால் முதல்ல இடித்து தகர்த்து விடுவார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையில் தர்காவுக்கு அறவே அனுமதி கிடையாது. அந்த சகோதரர் கேட்டால் அதுதான் கேட்குறாரு, தர்கா மட்டும் பச்சை பூர்வை பற்றி வணங்குறீங்கன்னா வணங்கக்கூடாது. நாங்கள் அது பல நாகூர் தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம், தவறுன்னு சொல்லி நேரடி ஆதாரம் நான் காட்டுப்பா நாங்கள் ஏற்றுக்கணும்னா வரமாட்டேங்கிறாங்க. அது ஒரு உண்டியல் மூலம் சம்பாதிப்பதற்காக சில பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. தர்காங்கிறது எதுக்குன்னு கேட்டால், அதில் ஒன்று இறைவன் தேவையற்றவன் நாங்கள் நம்புகிறோம். பள்ளிவாசலில் காணிக்க போடக்கூடாது. நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம்ல, போகும்போது பூ கொண்டு போக மாட்டோம், பழம் கொண்டு போகக்கூடாது, உண்டியலில் காசு கொண்டு போகக்கூடாது. போயிட்டு அல்லாட்ட கேட்டு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் தர்காவுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்னமோ செஞ்சு கொண்டு போய் அங்கே போடணும். அது யார் எடுப்பா? தர்காவில் இருக்கிற மதகுரு தான் எடுப்பார். அவருடைய வருமானத்துக்காக இந்த தர்காவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரே தவிர அதில் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தர்காங்கிறது, அது கூடாது.